தோழர்களே, இன்றைய தலைப்பு புதுத்தாராளியம் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவின் பிற பகுதிகள் மட்டுமல்ல, அதே போல உலக அளவில் இன்று எந்த சிக்கலை பற்றி பேசினாலும் இது ஒரு நியோ லிபரலிசத்தினுடைய காலம், புதுத்தாராளியம் என்று அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். லிபரல் என்ற சொல் சாதாரண பொருளில் ஆளப்படுவது வேறு. உதாரணமாக தோழர் மாவோவினுடைய ஒரு கட்டுரை இருக்கிறார், ஆன் லிபரலிசம் என்றதுக்கு தலைப்பு. தாராளவாதம் குறித்து ஒரு முறை நம்முடைய தமிழ் தேச இதழில் அந்த கட்டுரை நானே மொழிபெயர்த்து வெளியிட்டிருந்தேன். எது பற்றியது அது என்றால், அந்த தாராளவாதம் என்பது அமைப்பில் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது, உரிய நேரத்துக்கு வராவிட்டாலும் அதை பற்றி ஒன்னும் கண்டுகொள்வதில்லை, அமைப்புக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தவில்லை என்றாலும் கேட்பதில்லை, ஒரு வேலை திட்டத்தை கொடுத்து அதை செய்யாமல் இருந்தால் அதை கண்டுகொள்வதில்லை, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போய்விடுவது. இதற்கு தாராளவாதம் என்று பெயர். இதை பற்றிய ஒரு கட்டுரை தான் அந்த தாராளவாதம் என்பது. இப்போதும் கேட்கவில்லைன்னு கொடுத்திருக்காரு தோழரு. இப்பயும் கேட்கலையா? கேக்குது, பேசலாம் பேசலாம். சுதா கேக்குதா? சம்பத் கேக்குதா? சம்பத் கேட்கவில்லைன்னு போட்டிருக்காரு. கொஞ்சம் அப்ப அவர் தான் சரி பார்க்கணும். கேட்கிறது நல்லது. அப்போ அது ஒரு வகையான தாராளவாதம். அதே போல கடந்த காலத்தில் லிபரல்ஸ் என்று சொன்னாலே தமிழ்ல மிதவாதிகள் மொழிபெயர்த்துருவாங்க. கன்சர்வேட்டிவ்ஸ்னா பழமைவாதிகள். இவங்க இப்ப பிரிட்டன்ல 3 கட்சிகள் இருக்கு, முக்கிய கட்சிகள். கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, லேபர் பார்ட்டி, லிபரல் பார்ட்டி. ஒரு நேரத்துல அது 2 இருந்துச்சு. இப்ப கனடாவில் அப்படிதான் லிபரல் பார்ட்டிங்கிறது இப்ப இருக்கு. கன்சர்வேட்டிவ், லிபரல் இப்படி இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் வேற ஒரு கான்டெக்ட்ல, வேற ஒரு வரலாற்று சூழல்ல வைக்கப்பட்ட பெயர்கள். அந்த லிபர் என்ற சொல் ஒரு பிரெஞ்சு சொல்லு. அதுல இருந்து வரக்கூடியது இதெல்லாம். விடுபட்ட நிலை, விடுதலை, விடுமை என்ற நிலையில வரும். ஆனா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நியோ லிபரலிசம், புது தாராளியம், நீங்க தாராளவாதம்னு சொல்லலாம். அந்த வாதம்னு சொல்றதுக்கு நான் விரும்புறது இல்லை. அதனால தாராளியம் என்றே மொழிபெயர்க்கும். லிபரலிசம் அப்படின்னா தாராளியம். நியோ லிபரலிசம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க சில பேரு? நவத்தாராளியம். நவம்ங்கிறது தமிழ் கிடையாது. ரெண்டாவது அது புதியங்கிற அர்த்தமும் இருக்கு, 9ங்கிற அர்த்தமும் இருக்கு. நவரத்தினம் எல்லாம் வருது இல்லையா? அது போல நவகாலடி ஆதிக்கம், நவத்தாராளியம் எல்லாம் சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் வேணாம். நல்ல தமிழ்ல நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை புது தாராளியம். இந்த புது தாராளியம் என்று சொல்வது முதலிய சமூகத்தினுடைய வளர்ச்சியில் ஒரு கட்டத்தை, ஒரு புதிய கட்டத்தை குறிக்கிறோம். அது எல்லா நாடுகளிலும் சரியா ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் தொடங்கல, முன்ன பின்ன தொடங்கி இருக்கும். ஆனா கிட்டத்தட்ட உலகம் பூராவும் அந்த கட்டத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அந்த புது தாராளிய கட்டத்தில் இருக்கிறோம். இது ஏதான் நம்ம உலக மயம்ங்கிறோம், தனியார் மயம்ங்கிறோம். அதெல்லாம் இந்த புது தாராளியத்தினுடைய கூறுகள். உலகமயம் என்பது மற்றதெல்லாம் இந்த எல்பிஜின்னு சொல்றாங்க பாருங்க. லிபரலிசம், லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். எதை லிபரலைஸ் பண்றாங்க, எதை பிரைவேடைஸ் பண்றாங்க, எதை குளோபலைஸ் பண்றாங்க? முதலிய பொருளாக்க முறையை லிபரலைஸ் பண்றது. நான் சில சொற்களை நம்ம தொடர்ந்து வகுப்புகளுக்கு தோழல் வர்றதுனால நம்ம பயன்படுத்தக்கூடிய சில புதிய சொற்களை கற்றுக்கொண்டு அதை அடிப்படையில் புரிந்து கொள்வதுதான் இந்த வகுப்பை புரிந்து கொள்ள எளிதா இருக்கும். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், வழக்கமான அந்த முதலாளித்துவம்னு சொல்றது இல்லை. ஏன்னா முதலாளின்னு ஒரு ஆள் சம்பந்தப்பட்டது அல்ல, முதல் என்ற ஒரு உறவு சம்பந்தப்பட்டது. ஆங்கிலத்துல பாருங்க, கேபிட்டலிசம் தான், கேபிட்டலிஸ்டிசம் கிடையாது. இப்ப கேபிட்டலிஸ்ட்னா முதலாளி, அதோட ஒரு இசம் சேர்த்த முதலாளித்துவம் கேபிட்டலிஸ்டிசமா இருக்கணும். இல்ல, கேபிட்டல் பிளஸ் இசம்.
எனவே முதலியம் அல்லது முதலமை கொள்கை, முதலிய கொள்கை, ஒரு சிஸ்டம், கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம்னா முதலிய அமைப்பு. இப்ப அண்மையில சில பேருக்கு இந்த எண்ணம் அண்மையில நான் தமிழ்கின்ற ஒரு கட்டுரையில படிச்சேன், முதலீட்டியம்னு எழுதுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த முதலாளின்னு ஆளை குறிச்சு எழுதக்கூடாதுங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆனா முதலீட்டியம்னு சொல்றதுல ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, முதலீடு என்பது இன்வெஸ்ட்மெண்ட், முதல் அல்ல. முதல் வேற, முதலீடு வேற. அதனால முதல் நல்ல சொல், ஆக்கம் கருதி முதல் இழக்கும்னு வள்ளுவர் சொல்றார். நான் அதை முழு பொருள்ல மூல முதல்னு சொல்றேன். மூலதனம் என்பதை மூல முதல்னு சொல்றோம். இந்த மூல முதல்ல ஒரு சொல்லா இருப்பதுதான் அந்த முதலை நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். முதல் திரட்டல், விற்று முதல், நம்ம தமிழ்ல ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கு. தேனா ஒருனா விற்று முதல், சுழல் முதல், மாற்ற முதல், மாறா முதல், நிறைய இருக்கு. முதல்ங்கிற சொல் நமக்கு இருக்கு. எனவே நம்ம முதலியம் என்று நான் சொல்றது அந்த அமைப்பை. நான் இன்னும் சொல்ல போனா ரொம்ப நுட்பமா கோட்பாட்டு அடிப்படையில் பார்த்தோம் என்றால், முதலாளிங்கிற மனுஷன் இல்லாமலே முதலியம் இருக்க முடியும். உங்களுக்கு கார்பரேட் காலத்துல எல்லாம் அப்படிதான் வளர்ந்துகிட்டு வருது. ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பல பேரை குறிக்கலாம். ஒண்ணு என்ன, ஆக்கப் பொறிகள், உற்பத்தி சாதனங்கள், அதனுடைய தமிழ் தான் ஆக்கப் பொறிகள். ஆக்கப் பொறிகளின் உடைமை ஒருவர் கையிலும், அந்த ஆக்கப் பொறிகளை செயலாக்குவதற்கான உழைப்பு திறன் வேறொரு குழுவின் கையிலும் இருக்கும் போது, இந்த இரண்டு குழுக்கள், இரண்டு வகுப்புகள், இவர்களுக்கு இடையிலான உறவுதான் முதல். அந்த உறவை அடிப்படையாக கொண்ட, அந்த முரண்பாட்டை அடிப்படையாக கொண்ட குமுகம் தான், சமூகம் தான் முதலமை குமுகம், முதலமை சமூகம். எனவே முதலியம் என்று நான் சொன்னால், இதுகாரம் நம்ம முதலாளித்துவம் அல்லது முதலாளியம் என்று சொன்னது என்று நீங்க புரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த முதலிய வளர்ச்சி போக்கு என்பது மார்க்சியத்திடமிருந்து நாம் கற்றுக்கொண்டது என்னன்னா, அது நெருக்கடிகள் நிறைந்தது. அந்த நெருக்கடிகளை எப்படி தீர்க்க முடியும்? முதலியத்தை ஒழித்தால் தான் தீர்க்க முடியும். சுரண்டலை ஒழிக்காமல், முதலியத்தை ஒழிக்காமல், அதில் வரக்கூடிய நெருக்கடிகள், அது வறுமை, வேலையின்மை, இது போன்ற நெருக்கடிகள், ஏற்றத்தாழ்வுகள், மனிதன் இழிவாக பார்க்கிற பார்வைகள், இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு முதலியத்தை ஒழிப்பதுதான். நெருக்கடிகள் இல்லாத ஒரு முதலியம் கிடையாது. அனைவருக்கும் வேலை கொடுக்கிற ஒரு முதலியம் கிடையாது. முதலியம்னா அதுல வேலையில்லா திண்டாட்டம் இருந்தே தீரும். ஆனால் இந்த இறுதி தீர்வை பற்றி பேசாமல், முதலியத்தில் அவ்வப்போது ஏற்படுகிற ஏற்ற இறக்கங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெருக்கடி முற்றிய முதலிய கட்டங்கள் இருக்கு, அவ்வளவு முற்றாத கட்டங்களும் இருக்கு. அப்ப ஒரு முதலிய வளர்ச்சி போக்கில் இந்த கட்டங்கள் மாறி மாறி வரும். அப்படி ஒரு கட்டத்தை தான் நாம் இன்றைக்கு நியோ லிபரலிசம். நியோ லிபரலிசத்திற்கு முன்னால் நம்ம அதை பழைய லிபரலிசம் அழைக்கலாம். அப்படி ஒரு அதிகாரபூர்வமான பேர் தரப்படல. அதாவது ப்ரீ நியோ லிபரலிசம், புது தாராளியத்திற்கு முந்தைய காலம். அந்த காலத்திலும் அது முதலியமாத்தான் இருந்துச்சு. இந்த கட்டம் தொடங்கிய பிறகும் அது முதலியமாத்தான் இருக்கு. எனவே அது முதலியம் அல்லாத ஒன்றல்ல, இதுதான் முதலியம் என்பதும் கிடையாது. பல பேர் சொல்லுவாங்க புது தாராளியத்தினால் வந்த கேடு, சரிதான். ஆனால் பழைய தாராளியம் கேடுகள் அற்றது கிடையாது. ஏன்னா அதுவும் முதலியத்திற்குரிய கேடுகளை எல்லாம் கொண்டிருந்துச்சு. ரொம்ப எளிமையா சாதாரணமா சொன்னாங்க, நேரு காலத்துல இப்படி இல்லைங்க, இப்ப மோடி காலத்துல இப்படி வந்துருச்சு. இப்ப நேரு காலத்திய முதலியம் அது முதலியம் இல்லையா? அது என்ன சோசியலிசமா, ஜனநாயக சோசியலிசமா, அல்ல சோசியலிச மாணி சமுதாயமா? நேருவிய பொருளியல் குறித்து நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால மதுரை கருமாத்தூர் கல்லூரியில ஒரு உரை நிகழ்த்தினேன். நம்ம இதெல்லாம் கூட அது ஆங்கிலம் தமிழ்ல வெளியிட்டோம். நம்ம கதிர்வேல் தான் அடிக்கடி அதை நினைவுபடுத்தி சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் என்னோட இருந்தார் அந்த உரையின் போது. கிடைக்கல, கிடைச்சா நம்ம எடுத்து வெளியிடலாம்.
நேருவினுடைய பொருளாதாரம் எப்படிப்பட்டது என்று நம்ம அப்ப பேசணும். ஆகவே நம்ம இப்ப எதை பத்தி பேசுறோம்னா, இந்த புது தாராளியம் என்ற கட்டத்தில் முதலியம் எப்படிப்பட்ட நெருக்கடிகளை சந்திக்கிறது, என்ன மாதிரி நிலைமைகளை ஏற்படுது. இப்ப இன்னும் சில சொற்களையும் நம்ம கத்துக்கணும். இப்ப பொருளியல் முதலாளித்துவ பொருளியல் முதலிய பொருளியல்ல நெருக்கடிகள், பல நெருக்கடிகள் தோன்றும். இந்த நெருக்கடிகள் அப்படி சுத்தி சுத்தி வரும். எந்த நெருக்கடியும் முழுமையாக ஒரு துயரம் இல்லாத, ஒடுக்குமுறை இல்லாத முதலியத்தை தராது. ஆனால் முதலியத்தினுடைய சில கட்டங்களில் ஏராளமானவர்களுக்கு வேலை கிடைக்கும். இன்னும் சில கட்டங்களில் ஏராளமானவர்கள் வேலை இழப்பார். சில கட்டங்களில் பணிச்சுமை குறைவா இருக்கும், சில கட்டங்களில் பணிச்சுமை மிக அதிகமா இருக்கும். அப்ப இதற்கு வந்து ஒரு டிசனியல் சைக்கிள்னு சொல்லுவார், ஒரு 10 ஆண்டு சக்கரம். 10 ஆண்டுக்கு ஒரு முறை என்ன ஏற்படும்னா, முதலியத்துல நெருக்கடி எழுந்து மீள்தல், அப்புறம் ஒரு செழுமை காலம், இப்படி சுத்தி சுத்தி வந்துகிட்டு. இது நம்ம பொருளியல் பாடத்திலேயே இதை படிக்கிறோம். டிசனியல் சைக்கிள் அப்படின்னா 10 ஆண்டு சக்கரம். ஆனால் சில நேரங்களில் இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு பல்வேறு காரணிகளால் முதலியம் மிகப்பெரிய பள்ளத்திற்குள் விழுந்துவிடும். அந்த பள்ளத்திற்குள் விழும்போது வழக்கமோ அது மீண்டு வர முடியாது. அதற்கு அசாதாரணமான நடவடிக்கைகள் தேவைப்படும். இப்ப அண்மை காலத்திய வரலாற்றில், அண்மை காலம் நான் சொல்றது ஒரு 100 ஆண்டு கால வரலாற்றை எடுத்துங்க. முதலியத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு கிரேட் டிப்ரெஷன் பேர். ஆங்கிலத்துல 2 சொற்கள் இருக்கு பொருளாதார மந்தம் என்பதற்கு. ஒன்னு டிப்ரெஷன், இன்னொன்னு ரெசெஷன். இப்ப டிப்ரெஷன் என்பதை நம்ம மந்தம்னு சொல்றோம், ரெசெஷன் என்பதை நான் எப்படி சொல்றேன்னா சுணக்கம்னு சொல்றேன். நிறைய பேர் ரெண்டையுமே மந்தம்னு எழுதுறாங்க. ரெசெஷனும் மந்தம், டிப்ரெஷனும் மந்தம். நம்ம இந்தியாவில் வந்து ரெசெஷனை திரும்ப திரும்ப பார்த்திருக்கோம். இப்ப போன முறை மோடி ஆட்சியில் இருக்கும் போது கூட ரெசெஷன் பற்றி பேச்சு வந்துச்சு. ஆனா டிப்ரெஷன் அளவுக்கு முத்தல. அந்த டிப்ரெஷன்லயும் ஒரு கிரேட் டிப்ரெஷன், பெருமந்தம். அந்த பெருமந்தம் 1929-30 ஏற்பட்டது. அது முதலிய உலகம் முழுவதையும் தாக்கியது. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி எல்லா நாடுகளையும் அது தாக்கியது. அந்த பெருமந்த காலத்தில் எல்லோரும் வேலை இழந்தார்கள். கடைகளில் போதிய அளவுக்கு சரக்குகள் விற்பனையாக தேங்கி போச்சு, ஸ்டாக்னேஷன் ஏற்பட்டுச்சு. பெரும் வறுமையில் மக்கள் பாதிப்புற்றார்கள். ஏன் இப்படி எல்லாம் ஏற்படுது? ஏன் ஒரு நெருக்கடிகள் இல்லாத ஒரு முதலியத்தை ஏன் கொண்டு வர முடியல? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, முதலிய அமைப்பில் திட்டமிட்டு பொருளாக்கத்தையும் பொருள் பகிர்வையும் செயல்படுத்த முடியாது. ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை பிளான் பண்ணி திட்டம் போட்டு, இப்ப இந்த ஆண்டு நம்முடைய நாட்டிற்கு இவ்வளவு உணவு தேவைப்படும், இவ்வளவு மிதிவண்டிகள் தேவைப்படும், இவ்வளவு உந்து வண்டிகள் தேவைப்படும், இவ்வளவு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கும், இவ்வளவு ஆடைகள் நெய்ய வேண்டியிருக்கும், இவ்வளவு பேருக்கு நம்ம வேலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்த முடியுமான? முடியாது. ஏனென்றால் முதலியம் என்பது அதனுடைய இயக்கு விசை, அதனுடைய ஒற்றை குறிக்கோள் லாபம். போட்டி போட்டுக் கொண்டு லாபம் சம்பாதிக்க முற்படுகிற போது அதை ஒரு ஒழுங்கிற்குள், திட்டத்திற்குள் யாருமே கொண்டு வர முடியாது. இதுக்குதான் பேரு முதலாளித்துவ பொருளாக்கத்தினுடைய அனார்கி, அராஜகம்னு சொல்லுவாங்க. ஆர்கினா மொனார்கினா முடியாட்சி, டயார்கினா இரட்டை ஆட்சி,
அந்த மாதிரி ஆட்சி என்ற சொல்லுக்கான ஒரு சொல் தான் அந்த மொனார்கி டயார்கி மாதிரி. இது வந்து அனார்கி, ஆட்சியற்ற நிலைன்னு அர்த்தம். அரசியலி நிலை, ஒழுங்கின்மை, திட்டமின்மை, ஒழுங்கு திட்டம் இல்லாத ஒரு நிலை. அதுதான் முதலாளித்துவ பொருளாக்கத்தினுடைய தன்மையே தான். அது ஒரு அராஜக பொருளாதாரம், எந்த ஒழுங்குக்கும் கட்டுப்படாது. ஏன்னா எல்லாமே லாபத்துக்காக ஒருத்தன் முந்த பார்ப்பான். ஒரு நெருக்கடி வந்தா ஒரு முதலாளியை பயன்படுத்தி கொண்டு இன்னொரு முதலாளியை வீழ்த்த பார்ப்பான். சிறு முதலாளிகளை அழித்து விட்டு பெரு முதலாளிகள் முன்னுக்கு வர பார்ப்பார். இதுதான் முதலாளித்துவ அமைப்பினுடைய இயல்பு, முதலிய சமூகத்தினுடைய இயல்பே அதுதான். அதனால திட்டமிட்ட பொருளாதாரம் சாத்தியம் இல்லை. இப்ப இந்தியாவுல 5 ஆண்டு திட்டம் கொண்டு வந்தாங்க. எங்க போச்சுங்க அந்த 5 ஆண்டு திட்டம்? கொஞ்சம் ஏதோ பண்ணி பார்த்தாங்க ஒரு சில காரியங்களை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பிளான் ஹாலிடேன்னு கொடுத்தாங்க, திட்ட விடுமுறை. அப்புறம் திருப்பி வரல, விடுமுறை கழிச்சா திரும்பி வந்துடணும்ல, திட்டம் வரவே இல்லை. ஏன்? அதுதான் முதலிய வளர்ச்சி பாதையே. இதை ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர், ஒரு மந்திரி, ஒரு அதிகாரி, ஒரு பொருளாதார வல்லுநர் மாற்ற முடியுமான? மாற்ற முடியாது. அது போல வரும்போது சில நேரத்தில் போர்களினால் ஏற்படக்கூடிய அழிவு, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற பெருந்தொற்று போன்ற மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள், மற்றவற்றால் ஏற்படக்கூடிய அழிவு, இவற்றை சமாளிக்க முடியாமல் அனைத்து பகுதி மக்களும் பாதிப்புற்று மீள முடியாத ஒரு கட்டத்திற்கு முதலாளித்துவம் போயிடுது, முதலியம் போயிடுது. அதனுடைய நெருக்கடியை மீள முடியல. ஆனால் அது எவ்வளவு பெரிய நெருக்கடியில் ஆழ்ந்தாலும் சரி, அதை வீழ்த்திவிட்டு இன்னொரு குமுகத்தை, இன்னொரு சமூக ஒழுங்கை ஏற்படுத்துவதற்கான தொழிலாளர் வகுப்பும் அதற்கு அநியமான அரசியலும் இல்லை என்றால் அதனாலேயே முதலாளித்துவம் அழிஞ்சு போயிடுறதில்லை, அது மீண்டும் எழுது. அதற்கு ஆலோசனைகள் கூற, மாற்று திட்டங்கள் கூற பல பேர் இருப்பார். அது போலத்தான் இந்த 1929 அல்லது சரியா 1930 கிரேட் டிப்ரெஷன், பெருமந்தம் என்ற ஒன்று தாக்கியது. இந்த பெருமந்தம், இதை சில பேர் பெருவீழ்ச்சின்னு சொல்லுவாங்க, முதலாளித்துவ வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. நான் இந்த வார்த்தையை மட்டுமே பயன்படுத்துறேன். ரிசெஷனுக்கும் டிப்ரெஷனுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டபோது ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், அடுத்தோட்டுக்காரனுக்கு வேலை போயிடுச்சுன்னா அது ரெசெஷன், எனக்கே வேலை போயிடுச்சுன்னா அது டிப்ரெஷன். ரிசெஷன் ஒரு சில மாதங்களுக்கு இருக்கும், அல்லது ஒரு நாட்டையோ ஒரு பகுதியையோ பாதிக்கும். ஆனா டிப்ரெஷன் ஆண்டு கணக்கில் நீடிக்கும், உலகத்தையே குலுக்கும், ஒரு நாட்டை மட்டுமல்ல. அதுக்கு பேர் தான் டிப்ரெஷன். அப்படி ஒரு டிப்ரெஷன் 29-30 தொடங்கி கிட்டத்தட்ட 39-40 வரைக்கும் ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு உலகை ஆட்டி வைத்தது. அதுக்கு அந்தந்த நாட்டில் என்ன பண்ணாங்க எதிர்கட்சிகள், இந்த தலைவர் ஐயா காரணம், இந்த குடியரசுத் தலைவர் காரணம், இவர் ஆட்சி சரியில்லை, அவர் நிர்வாகம் சரியில்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. இந்த நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு சில புதிய பொருளியல் கொள்கைகள் வந்தன. நம்ம எப்பயுமே லிபரலிசம் என்றாலும் சரி, நியோ லிபரலிசம் என்று சொன்னாலும் சரி, 2 பொருள் அதை புரிஞ்சுக்கணும். ஒண்ணு அதற்கென்று ஒரு பொருளியல், இன்னொன்று அந்த பொருளியலுக்கு பொருத்தமான ஒரு அரசியல். அது வெறும் கொள்கை மட்டுமல்ல, அது ஒரு அமைப்பினுடைய பெயர். அந்த பழைய லிபரலிசம்ங்கிற அந்த அமைப்பு இருக்கு பாருங்க. இப்ப மார்க்ஸ் காலத்துல அவர் முதல் எழுதுகிற காலத்துல எல்லாம் லைசஸ் ஃபேர் என்ற ஒன்றை பற்றி சொல்வார். அது ஒரு பிரெஞ்சு வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஃப்ரீ ட்ரேட்னு அர்த்தம். ரொம்ப காலம் இது தடையிலா வணிகம், தடையிலா தொழில்னு மொழிபெயர்த்துட்டு இருந்தாங்க. நான் தான் அதை விடுமை வணிகம் என்று மொழிபெயர்த்தேன். ஏன்னா லைசன்ஸ் ஃபேர்ங்கிற பிரெஞ்சு சொல்லுக்கு அவனை செய்ய விடுன்னு அர்த்தம். அவனை விட்டு அவன் செய்யட்டும் என்று அர்த்தம். அப்ப விடு, அதான் விடுமைன்னு நான் சொல்றேன். ஃப்ரீ ட்ரேட்னா விடுமை வணிகம். அது ஒரு கொள்கை.
ரொம்ப புனிதமான கொள்கை. அந்த புனிதமான கொள்கை என்ன பண்ணும்? சந்தையில், அதாவது அங்காடியில் நடக்கக்கூடிய போட்டியில் அரசு குறிக்கிறார். யாருக்கு சாதகமாகவும் யாருக்கு எதிராகவும் குறிக்கிறார். அரசு தொழில் செய்யாது, அரசு வணிகம் செய்யாது, எல்லாமே அவங்க தான் செஞ்சுக்கணும். யாரால சந்தையில் நுகர்வாளர்களை வென்றெடுக்க முடிகிறதோ, நுகர்வாளர்கள் யாருடைய சரக்குகளை வாங்குறாங்களோ அவங்க வளர்ந்துக்குவாங்க. யாரால முடியலையோ அவங்க வீழ்ந்துருவாங்க. இது ஒரு புனிதமான கொள்கையாக முதலிய உலகத்தால் மதிக்கப்பட்டது, இந்த ஃப்ரீ ட்ரேடுங்கிற அந்த முறை. அதான் அந்த பழைய லிபரலிசம். ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னா, இந்த முறை நீடிக்குமானால் இவ்வளவு பெரிய நெருக்கடியில அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஆப்ரோ அமெரிக்கன் சொல்லப்படுகிற கருப்பர்கள் ஏராளமா வேலை இழந்தாங்க. கிடைக்கிற ஒரு சில வேலைகளும் வெள்ளையர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. அது அவங்களுக்கு எதிராக அமைஞ்சிச்சு. இந்த கிரேட் டிப்ரெஷன் காலத்துல கஞ்சி தோண்டி துறக்கிற நிலைமைதான். பசி, பஞ்சம், பட்டினி, வேலையில்லா திண்டாட்டம் மாட்டி எடுத்துச்சு. பல முதலாளிகளை நொடித்து போனார்கள். பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. பொருள் இருந்தா வாங்கறதுக்கு காசு இல்ல, காசு இருந்தா பொருள் இல்ல. அந்த மாதிரியான ஒரு பெரிய நெருக்கடி. அப்பதான் ஒரு பொருளியல் அறிஞர் ஒரு புதிய கொள்கையை முன்வைத்தார். அவர் பேர் கெய்ன்ஸ் பேர். KEYNES, கெய்ன்ஸ் என்று பேர். அவருடைய கொள்கைக்கு பேரு கெய்ன்சியம். நம்ம சில பேர் கீன்சியம்னு சொல்லுவாங்க, கீன்சியம் சொல்றாங்க. கெய்ன்சியம் அவ்வளவு போதும். இந்த கெய்ன்ஸ்ங்கிற ஒரு பொருளியல் அறிஞர் ஒரு கோட்பாட்டை முன்வைத்தார். அவர் என்ன சொன்னார்னா, இப்படியே விட்டோம்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும், மக்கள் அழிஞ்சிருவாங்க, இந்த சமூகம் அழிஞ்சு போயிடும், முதலிய குமுகமே இல்லாம போயிடும். எனவே இனிமேல் அரசு அங்காடியில் தலையிடாமல் இருக்கக்கூடாது. அது போட்டியை ஒழுங்குபடுத்தணும், கட்டுப்படுத்தணும். அதுவே சில தொழில்களையும் வணிகத்தையும் செய்யணும். ஒருத்தர் வேலை இல்லாம இருந்தான்னா அவனுக்கு அதற்குரிய இழப்பீட்டு படி கொடுக்கணும் அரசு. அதிகப்படியா ஒரு முதலாளி கூலியை குறைச்சான்னா தடுத்து நிறுத்தணும். இல்ல குறைக்காத, தொழிலாளர்கள சட்டங்களை செயல்படுத்து. அதே போல வர்த்தகத்தில் கூடாத நடவடிக்கைகள் இருக்கு, ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிசஸ் இருக்கு. இதெல்லாம் செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு இருக்கு. பதுக்கல் பண்ணக்கூடாது, அரசு தலையிட்டு பதுக்கலை வெளியே கொண்டு வரணும். ஐயோ முதலாளி லாபம் சம்பாதிக்க என்ன வேணாலும் செய்வான் என்று வேடிக்கை பார்க்க கூடாது. அதுக்கு பேர் தான் கெய்ன்சிய கொள்கைன்னு பேர். அந்த கெய்ன்ஸினுடைய கொள்கையை இந்த நாடுகள் ஒவ்வொன்றாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிச்சு. அமெரிக்காவில் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் ஆட்சிக்கு வந்தார். அவர் நியூ டீல் ஒரு கொள்கை அறிவிச்சார். அதாவது மக்களுக்கு நலம் பயக்கக்கூடிய ஒரு புதிய ஏற்பாடு, ஒரு புதிய பெருந்திட்டம். அதே போல பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கெல்லாம் உதவி பண்றது. எல்லா தரப்பட்டவர்களிடமிருந்தும் வரி வசூலித்து அதை சேமனுக்கு செயல்படுத்தணும். அரசு எல்லாத்தையும் தலையிடணும். கல்வி, மருத்துவம், நல்வாழ்வு எல்லாத்திலையும் தலையிடணும். அந்த மாதிரி ஒரு கொள்கையை எல்லா நாடுகளும் கெய்ன்ஸினுடைய அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த ஆரம்பிச்சார். இந்த கெய்ன்சிய கொள்கை தான் நம்ம இங்க சொல்றோம் அரசு முதலாளித்துவம்னு இங்க சொல்றோம். அரசே தொழில் செய்யும். இப்ப நேரடிய பொருளாதாரம் என்பது இந்த கெய்ன்சிய கொள்கையை தான் அடிப்படையாக கொண்டது. பள்ளிக்கூடங்கள் திறக்கணும், அரசு பள்ளிக்கூடங்கள் நடத்தணும், அரசு மருத்துவமனைகள் நடத்தணும், அரசு அணைகள் கட்டி கொடுக்கணும். இப்ப முதலிய கட்டமைப்புக்கென்று சில அடிப்படை தொழில்கள் தேவை. இப்ப உதாரணமா மாழை தொழில், மாழைனா உலோகம்னு மெட்டலர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரி. இந்த மாழை தொழிலில் தனிப்பட்ட முதலாளிகள் ஈடுபடுவதாக இருந்தால் அதுல பெரிய லாபம் கிடைக்காதுன்னு அதுக்கு வரமாட்டாங்க. சரி, அவங்க வரலன்னா என்ன? அரசு செய்யணும். சுரங்கம் தோன்றது அரசு செய்யட்டும். தொடர் வண்டிகள் ஓடவிடும் நாடு பூரா அரசு செய்யட்டும். இது ஒவ்வொன்றா ஓரளவுக்கு வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள்,
இது எல்லாத்துக்கும் அரசு செய்யணும். பொதுத்துறை என்ற ஒரு துறையை வளர்க்கணும். இதெல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் உலக நாடுகள் எல்லாம் செஞ்சாங்க. அதற்கும் மேல 37லயே ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. என்ன? ஒரு போர் வரப்போகுது. முதல் உலகப் போர் காலத்தில் தோற்று போன ஜெர்மனியின் தலையில் ஒரு வெர்சை உடன்படிக்கை என்ற உடன்படிக்கையை சுமத்தி அவரிடமிருந்து இழப்பீடுகள் பெற்று அவங்களுக்கு சொந்தமா இருந்த காலனிகள், அரைக்காலனிகளை எல்லாம் இந்த நேச நாடுகள் கைப்பற்றி கடுமையா ஒடுக்கி வச்சுட்டாங்க. இப்ப அண்மையில ஒரு செய்தி வந்துச்சு பாத்தீங்கல்ல, நமீபியாவில் ஜெர்மனிய அரசு இனவழிப்பு செய்ததுன்னு இப்ப அவங்க ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெர்மனி அந்த நமீபியால ஜெர்மனி கையில் இருந்து தென்னாப்பிரிக்கா கைப்பற்றிய. தென்னாப்பிரிக்கா எங்க இருக்குதுன்னா நேச நாடுகளோட இருக்கு, பிரிட்டன் இது போன்ற நாடுகளோட இருக்கு. 2 உலகப் போர்லயுமே பெரிய அளவுக்கு ஈடுபடாமல் ஆயுத விற்பனை செய்து வளம் பெற்ற ஒரு வல்லரசியம் எதுன்னா அமெரிக்க வல்லரசியம். அப்ப இந்த ஒரு உலகப் போருக்கு உலகம் தயாராகும் போது ஆயுதங்களுக்கான தேவை வருது, ஆடைகளுக்கான தேவை வருது, உணவு தேவை வருது, சாலை போடுவது, இப்படி பல புதிய தேவைகள், புதிய தொழில்கள் தொடங்கும் போது அதுல முதலீடு செய்கிற வாய்ப்பு பல பேருக்கும் கிடைக்கும். இதெல்லாம் சேர்ந்து இந்த கெய்ன்சிய கொள்கை அந்த பெருமந்தத்திலிருந்து அந்த ஒரு ஆழமான பள்ளத்தில் விழுந்து கிடந்த உலக முதலியத்தை அது மீட்டெடுத்தது. இந்த கெய்ன்ஸோட கூட இன்னும் சில பொருளியல் அறிஞர்கள் இதே கருத்துக்களோடு அன்னைக்கு இருந்தாங்க. இன்னும் தெளிவான சில திட்டங்களை அவர்கள் வகுத்து கொடுத்தாங்க. அரசுக்கு அவங்க வகுத்து கொடுத்தாங்க. இன்னென்ன திட்டங்கள் செஞ்சு அதுல முக்கியமான ஒருத்தர் பெவரிட்ஜ்னு ஒருத்தர். ஒரு பெவரிட்ஜ் தான் 1942லயே பிரிட்டன்ல ஒரு அறிக்கை கொடுத்தார். இதையெல்லாம் அரசு செஞ்சு கொடுக்கணும் மக்களுக்கு. செஞ்சு கொடுக்கலன்னா இதுல இருந்து நம்ம மீள முடியாது. ஏன்னா ஒரு தனிப்பட்ட முதலாளருக்கு நன்மை பயக்கிறதா என்பதை விட முதன்மை குமுகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், என்ன முதன்மை குமுகத்துக்கு தொழிலாளி வேணுமே. தொழிலாளி பூரா இனப்படுகொலை செய்திட முடியாது. இப்ப முதலாளித்துவமே ஒரு இனவழிப்பு தான் சொல்லி இன்னைக்கு எழுதுறாங்க. அப்படி அவசியம் இல்லை, அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. தொழிலாளி சுரண்டுவதுதான். எல்லாரையும் அழிச்சுட்டு அப்புறம் முதலாளர் யாரை சுரண்டுவாங்க, எப்படி அந்த அமைப்பை காப்பாற்றுவாங்க? 2 முனை இருக்கணும்ல அந்த அமைப்பு. 2 சக்கரத்துலதான் அந்த வண்டி ஓட முடியும். அப்படிப்பட்ட ஒரு திட்டங்கள் 5 பெரும் தீங்குகள்னு சொல்லி பெவரேஜ் அன்னைக்கு சொன்னார். இதெல்லாம் 1945ல செயலுக்கு வந்துச்சு. போர் முடிஞ்ச பிறகு, உலகப் போர் முடிந்த பிறகு இதையெல்லாம் செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். மக்கள்கிட்ட காசு போய் சேரணும், நன்மை போய் சேரணும். எல்லா நெருக்கடி காலத்திலும் முதன்மை பொருளிய அறிஞர்கள் இது போன்ற கருத்துக்களை வைக்கிறாங்க. ஒரு அண்மைய உதாரணம் சொல்றேன். இப்ப மோடி அரசு வந்த பிறகு, நான் சொல்றது இப்ப இல்ல, 2014க்கு பிறகு, அதுக்கு முன்னாலே தொடங்கிடுச்சு. நமக்கு ஒரு ரெசெஷன்ல இருந்தோம். நம்ம டிப்ரெஷன் இல்ல, அந்த ரெசெஷன்ல இருந்தோம். ஒரு பொருளியல் சுணக்க நிலை காணப்பட்டது. இங்கே நிறைய பேர் வேலை இழந்தார்கள். புதிய வேலை வாய்ப்புகளை தருகிறேன் மோடி வாக்குறுதி கொடுப்பதற்கே அந்த வேலை இழந்த சூழல் தான் காரணமா இருந்துச்சு. நாங்க இத்தனை கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம்லாம் சொன்னாங்க. அந்த சூழ்நிலையில் இந்த பொருளியல் நெருக்கடிக்கான காரணங்கள் என்ன என்பது பற்றி ரொம்ப உலக புகழ்பெற்ற பொருளியல் அறிஞர்கள்லாம் கருத்து சொன்னாங்க. அதுல ஒருத்தர் நோபல் பரிசு பெற்ற அபிஜித் விநாயக் பானர்ஜி என்ற ஒரு வங்காளி. அவர் என்ன சொன்னார்னா, இந்த நெருக்கடிக்கு முதன்மையான காரணம், இப்ப நம்ம 2-3 காரணங்கள் நமக்கு தெரியும். பணமதிப்பு இழப்பு அது ஒரு காரணம். அதனாலதான் மக்கள்கிட்ட காசு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு. ஆனா அவர் என்ன சொன்னார்னா, அது முதன்மையான காரணம் இல்லை. அது பார்க்க போனா ஒரு விளைவுதான். அது உண்மையான காரணம் மக்களிடம் வாங்கும் திறன் இல்லை, பர்ச்சேஸ் பவர் இல்லை. மக்களிடம் விலை கொடுத்து வாங்கும் திறன் இல்லை என்றால் என்ன நடக்கும்?
தொழில்கள் ஆக்கி தரும் பண்டங்களை மக்கள் வாங்கி பயன்படுத்த முடியாது. அப்ப அந்த தொழிற்சாலைகளை மூட வேண்டி வரும். தொழிற்சாலைகளை முன்னா அது இன்னொரு பக்கம் என்ன பண்ணும், ஏராளமான வேலை இழக்க செய்யும். அப்படி ஒரு நெருக்கடி சூழல் உருவாகும், ஒரு விஷய சைக்கிள், ஒரு நச்சு சூழல் உருவாகும். எனவே அவர் சொன்ன ஆலோசனை என்னன்னா, அவங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து அவங்க தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போது அபிஜித் பானர்ஜி கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஐயா, எங்க அறிக்கையில் நாங்க ஒரு உறுதிமொழி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். என்ன உறுதிமொழின்னா, விவசாயிகளுக்கு ஆளுக்கு 6000 ரூபாய் பணம் கொடுக்கிறது, ஒரு மாத கணக்குல இவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம், இதனால பலன் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், கட்டாயம் கொடுங்க. என்ன பண்றது, இதை வாங்கி செலவு பண்ணிட்டு போயிடுவான், அப்படிதான் யாருக்குமே தோணும். மக்கள் கையில காசு கொடுத்தாச்சுன்னா வாங்கி செலவு பண்ணுவான். ஆனால் செலவு செய்வது என்றால் என்ன, செலவு செய்வதுன்னா என்ன அர்த்தம்? அவன் சந்தைக்கு போய் அங்காடிக்கு போய் பண்டங்கள் வாங்குவான்னு அர்த்தம். அப்ப சமூகத்தில் பணப்புழக்கத்தை அது உருவாக்கும். இந்த பணப்புழக்கம் உருவானால் வாங்கும் திறன், கிராமப்புறத்துல வாங்கும் திறன் சரிபாதியா விழுந்துடுச்சுன்னு அவர் கணிச்சார். இந்த பொருளியல் சுணக்க காலத்துல சரிபாதியா விழுந்துடுச்சு, வாங்கும் திறனே போயிடுச்சு. இப்ப அந்த வாங்கும் திறனை மீட்டு கொடுத்தால் பணப்புழக்கம் வரும். பணப்புழக்கத்தினால சில தீங்குகள் வந்தாலும் மொத்தத்தில் மீண்டும் தொழில்கள் செழிப்படையும், இந்த நெருக்கடியில நம்ம மீண்டு வர முடியும் என்று அவர் அந்த ஆலோசனையை சொன்னார். அவரை கூட இவங்க பிஜேபி காரர்கள் திட்டிட்டு இருந்தாங்க. அவரை ஒரு என்னமோ ஒரு கட்சிக்கு, அவர் அதெல்லாம் இல்லை, அவர் ஒரு பொருளியல் வல்லுநர், அவ்வளவுதான். ஆனா அவர் ஒரு முதலியக்கம் அமைப்புக்குள் தான் இந்த தீர்வுகளை அவர் சொல்ல முடியும். அவர் என்ன சொல்ல முடியாதுன்னா, இந்த சுணக்கம், இந்த பெருமந்தம், இதெல்லாம் இல்லாத ஒரு சமூக அமைப்புக்காக போராடுங்க என்று சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு கீவன் முதலிய அமைப்பு என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் கணக்கில் எடுத்தோட ஒரு இதை கொடுக்கிறோம் பாருங்க, கீவன் ஃபேக்ட், தரப்பட்ட உண்மை அவருக்கு. அதை அது இல்லாத ஒன்றை அவர் கற்பனை செய்யவே முடியாது. சமூகம்னா முதலாளி இருப்பார், தொழிலாளி இருப்பார், வாங்கி உபயோகிக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க ப்ரொடியூசர்ஸ், இவங்க கன்சியூமர்ஸ், அவங்க உற்பத்தியாளர்கள் அல்லது ஆக்குநர்கள், இவர்கள் நுகர்வாளர்கள் அல்லது பயனீட்டாளர்கள். அப்படிதான் அவங்களால கற்பனை பண்ண முடியும். புரண்டெல்லாம் அதெல்லாம் இருக்கும், புரண்டலற்ற ஒரு சமூகத்தெல்லாம் அவங்க நினைச்சுப்பாங்க. ஆனால் அவங்க அதுக்குள்ள இந்த யோசனையே சொன்னாங்க. இப்ப கூட இந்த நிர்மலா சீதாராமன், நான் இவ்வளவு பணத்தை ஒதுக்கி இருக்கிறேன், ஆனா மக்கள் கையில பணத்தை கொடுக்க மாட்டேன், தொழில் வளர்ச்சிக்கெல்லாம் பயன்பட்டா அதுக்கு அவங்களுக்கு பயன்படும், மொத்தத்திலேயே இந்த மாதிரி ஒரு கருத்து இந்த உலகமய காலத்துல உண்டு. என்ன உண்டுன்னு சொன்னா, நீங்க மக்களை எல்லாம் வசிப்படைத்தவர்களா மாற்ற வேண்டாம், நீங்கள் முதலாளர்களுக்கு தங்கு தடை இல்லாமல் முதலாளித்துவத்தை இயக்குவதற்கான வாய்ப்பை கொடுத்துருங்க. கொடுத்தால் அவங்க வேலை கொடுப்பாங்க. அவங்க வேலை கொடுக்கறதுன்னா அவங்க இடத்துல மட்டும் இல்ல, இன்னும் கிளை கிளையா பரவும். அது அப்படி பரவும் போது என்ன ஆகும்னா, மேலிருந்து இந்த நல்லவைகள், நன்மைகள் கீழே சொட்டு சொட்டா இறங்கிடும். நம்ம கூரையில சரியா போடாம இருந்தோம்னா உள்ள தண்ணி உள்ள சொட்டுது பாருங்க, அதான் ட்ரிக்லிங் டவுன். அதுக்கு பேரு ட்ரிக்கிள் டவுன் தியரின்னு பேர். நான் சிறையில் இருக்கும் போது ஒரு 81, 82 வாக்குல சென்னை சிறையில நான் தனி தொகுதியில இருந்தேன். என்ன தனியா வச்சிருந்தாங்க. நான் அதிகாரிகள்கிட்ட கேட்டேன், இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் எல்லாம் தப்புங்க, தீர்ப்பெல்லாம் இருக்கு, என்ன தனியா வைக்க கூடாது, என் கூட யாரையா நீங்க வைக்கணும், எனக்கு உதவிக்கு ஆள் போடுவாங்க, அந்த ஆள வைக்கிறேன். இல்ல நீங்க இந்த மாதிரி இன்னொரு கைதியை கொண்டு வந்து வைக்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, சிவாஜி கணேசன் ரசிகர் மன்ற தலைவர் ராஜசேகரன், இந்த நம்ம இதுல ஆர்கே நகர்ல எம்எல்ஏவா இருந்தவர், அவர் ஏதோ ஒரு விவகாரம் போராட்டம் எல்லாம் பண்ணி ஜெயிலுக்கு வந்தார். அவரை கொண்டு வந்து எனக்கு மேல மாடியில் வச்சிருந்தாங்க, நான் கீழே இருந்தேன். அவருக்கு சிவாஜி கணேசன் வீட்டுல இருந்து சாப்பாடு எல்லாம் வரும், அவருக்கு தினம் பழங்கெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அவரு என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் அப்பப்ப கொடுத்து விட்டுக்கிட்டே இருப்பார். நான் சொன்னேன், ட்ரிக்கிள் டவுன் தியரி இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு எழுதி வச்ச டைரியில. ஆக மாடியில இருந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கு என்று. இதுதான் ட்ரிக்கிள் டவுன்.
இப்படி ஒரு ட்ரிக்லிங் டவுன் தியரியத்தான் மோடி இவங்க எல்லாம் சொல்லிட்டு கையில காசு கொடுக்க மாட்டோம். ஆனால் வழக்கமா உலக வங்கி IMF எல்லாம் வந்து மக்கள்கிட்ட காசு கொடுக்காதன்னு கொள்கை உள்ளவங்க தான். அவன் போய் சம்பாதிச்சு செலவு பண்ணிக்கிட்டோம், நீ எல்லாம் தொழில் முதலாளிகளுக்கு மட்டும்தான் நீ கொடுக்கணும், பன்னாட்டு மூலதனத்துக்கு தான் தொழில் செய்யணும் அரசு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்ப என்ன பண்ணாங்க, இல்ல இல்ல மக்கள் கையில பணம் கொடுங்கன்னு கேட்டாங்க. ரகுராம் ராஜன் சொன்னார் மக்கள் கையில பணம் கொடுங்க. அபிஜித் பானர்ஜி சொல்றார். ஏன், என்ன பின்னணி அதுக்கு? மக்களிடம் இறக்கப்பட்டு அவங்க அதை விட என்னன்னா ஒரு சந்தையை, ஒரு அங்காடியை உருவாக்கவே, உருவாக்கினால்தான் முதலியம் பிழைக்கும். இந்த கோணத்தில் தான் அந்த கெய்ன்சிய கொள்கைகளை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது. வேலையில்லா கால உதவி இன்னைக்கு ஐரோப்பால எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு திட்டம். நீங்க ஒண்ணு வேலை கொடுக்கணும், வேலை இல்லைன்னா வேலையில்லா காலத்திற்கான உதவித்தொகை கொடுக்கணும் அப்படின்னு நீடிக்குது. இன்னைக்கு நீடிக்குது. இதெல்லாம் அப்ப வந்த முறைகள் தான். அரசாங்கம் இதெல்லாம் திரும்ப பெற முடியல. அப்படி ஒரு முறை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் உலகில் நீடித்தது. இந்த உலகப்போர் காலத்தில் ஏற்பட்ட அந்த தொழில் மலர்ச்சி நம்ம இந்திய வரலாற்றில் பாத்தீங்கன்னா, இந்தியாவில் பெரிய அளவுக்கு முதலாளிகள் வளருவதற்கு இந்த உலகப்போர் காலம் ரொம்ப உதவியா இருந்துச்சு. முதல் உலகப் போர்லயும் அப்படிதான். ஏன்னா அவன் பிரிட்டன் வந்து ஒரு சின்ன நாடு, நிலப்பரப்பு குறைவு, மக்கள் தொகை குறைவு. ஆனா ஒரு பெரும் போரை நடத்தணும், உலக பெரும் போரை நடத்தணும். அந்த பெரும் போருக்கான இப்ப சோவியத் அவங்க பெரிய நிலப்பரப்பு, அவங்க அதுக்குள்ளேயே எல்லாம் செய்யலாம். அமெரிக்காவுக்கு பெரிய நிலப்பரப்பு, ஆனா பிரிட்டனால் அப்படி செய்ய முடியாது. அவன் கையில கிடைத்த மிகப்பெரிய ஒரு கருவி இந்தியா. எனவே இந்தியாவில் இதையெல்லாம் தயாரிக்கிறது. இந்தியாவில் அதன் மூலமா இதை பயன்படுத்தி கொண்டு கையில முதல் சேர்த்து வைத்திருந்தவர்கள் என்ன பண்ணாங்க, முதலாளிகளா மாறிட்டாங்க. ஏற்கனவே அவனுக்கு தரகு வேலை பார்த்தவங்க, ஏற்கனவே வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருந்தவங்க, ஏற்கனவே ஜமீன்தார்களா குட்டி ராஜாக்களா இருந்தவங்க எல்லாம் இப்ப புதிய முதலாளிகளா மலர்ந்துட்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு 1914 இருந்து 1918 வரைக்கும் ஒவ்வொரு தேர்தல், ஒவ்வொரு காங்கிரஸ் மாநாட்டிலும் முதல் தீர்மானமே போரில் பிரிட்டன் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவதும், பிரித்தானிய மகாராணியாருக்கு அல்லது அரசருக்கு நாங்கள் தாழ்படிந்து வணங்குகிறோம் தான் முதல் தீர்மானமே போடுவாங்க. போர் முடிஞ்சிச்சு, இவங்க நினைச்சது ஒண்ணும் கிடைக்கல, சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தான் ரவுலட் சட்டம்லாம் வந்துச்சு. 1919 ஜாலியன் வாலாபாக் எல்லாம் நடந்துச்சு. அதே போலதான் இரண்டாம் உலகப் போர். இரண்டாம் உலகப் போர் காலத்தில் இந்த முதலாளிகள் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, பிரிட்டனோடு மட்டுமல்ல அமெரிக்காவோடு கூட்டு சேர்கிற அளவுக்கு போனாங்க. போர் முடிந்த பிறகு அமெரிக்கா கேட்க ஆரம்பிச்சிச்சு பிரிட்டன், நீ முதல்ல வெளியே போகணும். அந்த வாய்ப்பு, அந்த போர் என்பது அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்குது. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த பெருமந்தத்திலிருந்து உலகம் மீண்டு வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு இப்படி ஒரு கொள்கையை, மக்களுக்கு நலம் பயக்கிற, சலுகைகள் வழங்குகிற, வேலை வாய்ப்புகளை புதிதாக தோற்றுவிக்கிற ஒரு கொள்கையை எல்லாம் கொண்டு வந்துச்சு. ஆனா அது நிலையா இருக்க முடியாது. அதான் சிக்கல். அடுத்த நெருக்கடி வர ஆரம்பிக்குது. எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று அதுக்கு ஒரு அடிப்படையாக இருப்பது ஓவர் கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஒரு தொழிற்சாலை இருக்கு, அது வந்து ஒரு ஆண்டுக்கு இத்தனை கார்களை உற்பத்தி பண்ண முடியும். அதனுடைய கெப்பாசிட்டி, அதனுடைய செய்திறன், அந்த திறனுக்கு பொருத்தமா அது என்ன பண்ணும், தொழிலாளர்களை வேலைக்கு வச்சிருக்கோம். அதற்கு பொருத்தமான அலுவலகம், அதற்கு பொருத்தமான அலுவலர்கள், அதற்கு பொருத்தமான வல்லுநர்கள், அதற்கு பொருத்தமான மூலப்பொருள் வாங்குவதற்கான வழிவகைகள், அதற்கு பொருத்தமான மின்சாரத்திற்கான எல்லாத்தையும் ஒழுங்கா செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு சந்தையில கார் விற்பனை ஆகலன்னா என்ன நடக்கும்? பழைய கெப்பாசிட்டி தொடர்ந்து உற்பத்தி பண்ண முடியாது. ஆனா இந்த கெப்பாசிட்டி பூரா இருக்கும் தொழிற்சாலையில. இதுக்கு பேர் தான் ஓவர் கெப்பாசிட்டி. அதிகப்படியான ஆக்கத்திறன் நல்லா இருந்துகிட்டு இருந்துச்சு.
எல்லாம் சுமூகமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு, சந்தையில எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு 10 வருஷமா. ஆனா இப்ப என்னாச்சு, அதுவே ஒரு மிகை உற்பத்தி திறன், மிகை திறனால ஒரு சிக்கல் வருது. அதே போல பணவீக்கம்னு ஒரு சொல் நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். இன்ஃபிளேஷன் அப்படின்னு பேர். இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொன்னா என்ன? இப்ப நம்ம சமந்தா அவங்களுடைய பொறியியல் வகுப்புல சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு சுற்றோட்டத்துல ஒரு பொருள் சுற்றி வருது, ஒரு 10 ரூபாய் என்கிட்ட இருக்கு, இந்த 10 ரூபாயை கொடுத்து நான் காலையில போய் ஒரு காப்பி குடிக்கிறேன். இந்த காப்பி கடைக்காரர் அந்த 10 ரூபாயில என்ன பண்றாருன்னா, அவர் கடையில போய் இன்னொரு பொருளை வாங்குறாரு. அந்த கடைக்காரர் அந்த பணத்தை கொண்டு போய் வங்கியில செலுத்துறாரு. அவரு அந்த வங்கியில இருந்து எடுத்து இன்னொன்னுக்கு போறார். இந்த 10 ரூபாய் என்ன பண்ணும்னா 100 ரூபாய் மதிப்புள்ள சரக்குகளை சுற்றி ஓட வைக்கும். சந்தையில் அது பாட்டுக்கு ஓடும், ஒரு கை விட்டு கை மாறி வரும். வெறும் 10 ரூபாய் போதும் அதுக்கு. இப்ப சில நேரத்துல என்ன ஆயிடுதுன்னா, இவ்வளவு சரக்குகளுக்கு இவ்வளவு பணம் தேவைங்கிறதுக்கு பதிலா 20 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்குவோம், 10 ரூபாய்க்குள்ள இவ்வளவு செய்ய முடியும். ஆனா நம்மகிட்ட 20 ரூபாய் வந்துருது. அப்ப என்ன ஆகும்? இது பண வீக்கம். இது ஆயிரங்கள்ல கோடிகள்ல கணக்கு பார்க்கணும். 100 ரூபாய் பொருளை ஒரு கைவிட்டு கை மாற்றுவதற்கு, ஒரு 4 ரூபாய் மாற்றுவதற்கு 10 ரூபாய் போதும். ஆனா இப்ப 20 ரூபாய் இருக்கு. அப்ப என்ன நடக்கும்னா, இது அந்த விலையை உயர்த்த தூண்டும். என் பாக்கெட்ல 20 ரூபாய் இருக்கும்போது ஏன் அவன்கிட்ட 10 ரூபாய் கேட்பான, 5 ரூபாய் கேளு. இதுதான் பணவீக்கம், இன்ஃபிளேஷன் என்று பேர். இன்னொரு பக்கம், ஆலையில் செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனையாகாமல் தேங்கி போகுது, ஆலையிலே தேங்கி போகுது. அதுக்கு பேரு ஸ்டாக்னேஷன். இன்ஃபிளேஷன் ஒரு வகை நெருக்கடி, ஸ்டாக்னேஷன் இன்னொரு வகை நெருக்கடி. அது வீக்கம், இது தேக்கம். ஆனால் சில நேரத்துல ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துடும். இப்ப மன்மோகன் சிங் கடைசியா இங்க இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தார், இந்தியா இஸ் ஃபேசிங் எ ஸ்டாக்னேஷன், ஒரு ஸ்டாக்ஃபிளேஷன். பொருள் தேக்கமும் பணவீக்கமும் இணைந்த ஒரு நிலைமையை நோக்கி நம்ம போய் கொண்டிருப்பதாக தெரிகிறதுன்னு சொல்லி அவருடைய பொருளியல் அறிவை வச்சு அவர் சொன்னார். இதுக்கு பேர் தான் ஸ்டாக்ஃபிளேஷன். இந்த ஓவர் கெப்பாசிட்டி, இந்த ஸ்டாக்ஃபிளேஷன், இதோட இன்னொரு நெருக்கடி வருது. அது முதலியத்திற்கே உரிய ஒரு தன்மை என்று கார்ல் மார்க்ஸ் சுட்டிக்காட்டினார். அதுக்கு பேர் தான் tendency of the general rate of profit to fall அப்படின்னு பேர். என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு சமூகம், முதலிய சமூகம் முழுவதையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது வளர்ந்து செல்ல 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 லாபத்துக்கும் முதலீட்டுக்குமான விகிதம் இருக்கு பாருங்க. 100 ரூபாய் முதல் போட்டா 10 ரூபாய் லாபம் வந்தா அதுக்கு பேரு 10 விழுக்காடு லாபம். இந்த 10 விழுக்காடு என்பது லாப வீதம். அது லாபம் என்பதற்கு தமிழ்ல ஈட்டம். 10 விழுக்காடு ஈட்ட வீதம். ஆனால் இது என்ன ஆகும்னா, சமூகத்துல முதலாளித்துவம் வளர்ந்து செல்லும் மூலம் பின்னால விரிவா நான் ஒருவேளை அவங்க வகுப்புல எடுக்கலாம், இல்ல நான் பின்னால எடுக்கிறேன். ஜெனரல் ரேட் ஆஃப் ப்ராஃபிட்னு கார்ல் மார்க்ஸ் 3ஆம் பாகத்துல இது விளக்கி சொல்றார். அப்ப இந்த வீதம் குறையலாம், ஆனா அளவு குறையக்கூடாது. அப்ப என்ன பண்ண வேண்டி இருக்கும்? லாப வீதம் குறையும், ஈட்ட வீதம் குறையும், ஆனா ஈட்டத்தின் அளவு பெருகும். எப்படியாவது அந்த அளவு பெருக்கிட்டே போகும். அது இயல்பாவே பலரை ஓட்டாண்டிகளாக்கி மிகச்சிலரை அதிக லாபங்கள் சம்பாதிக்கிற நிலைக்கு உயர்த்தும். இந்த 3 வகையான நெருக்கடிகளும் அந்த பெருமந்தத்திற்கு பிறகான ஒரு 20 ஆண்டு காலம், அது ஒரு சேமான காலம், கெய்ன்சிய காலம்னு பேர் கொடுப்போம். அதுக்கு பிறகு தலைவிரிச்சு. அப்ப அந்த நெருக்கடியில் இன்னொன்னு இருந்துச்சு, ஒரு சிக்கல். என்னன்னா, இந்த நெருக்கடிகளுக்கு உட்படாத ஒரு பகுதி உலகத்தில் இருந்துச்சு. அது சோவியத் ஒன்றியம், சோவியத் ஒன்றியத்தின் பின்னால் இருந்த இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், சைனா, இது போன்ற நாடுகள் இந்த மாதிரி முதலாளித்துவத்துக்கே உரிய இந்த நெருக்கடிகள் இல்லாம இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஒரு திட்டமிட்ட பொருளியலை வைத்துக் கொண்டிருந்தாங்க. அதுல ஏன் தவறுகள் நடந்துச்சு, என்ன மாற்றம் தனி செய். ஆனா அப்போதைய நிலைமை அதுதான். அப்ப முதலிய உலகத்திற்கு ஏற்பட்ட இந்த நெருக்கடிகளுக்கு அவர்கள் விடை காண வேண்டி இருந்துச்சு. அந்த விடை காணுகிற ஒரு முயற்சி தான்
நாம சொல்லக்கூடிய இந்த புது தாராளியத்தினுடைய பிறப்புக்கு காரணமாக அமைந்தது. அந்த நியோ லிபரலிசம், இந்த கொள்கையை உருவாக்கியவர்கள், ஒரு கொள்கையா உருவாக்கணும்ல, ஒரு மாற்றம் செய்யணும்னா எப்படி கெய்ன்ஸ் ஒரு கொள்கையை உருவாக்கினாரோ அதுபோல ஒரு 3 ஆஸ்திரிய நாட்டவர்கள், ஆஸ்திரியாவை சேர்ந்த பொருளியல் அறிஞர்கள். ஒரு வேடிக்கை என்னன்னா, அவங்க 3 பேருமே முன்னாள் இடதுசாரிகள் அல்லது முன்னாள் மார்க்சிஸ்டுகள். அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அந்த 3 பேர் பேரு நினைவு வச்சுக்க முடியாட்டி பரவாயில்ல, நான் சொல்றேன். லுட்விக் ஃபோன் மைசஸ், ஃபிரெட்ரிக் ஹேயக், கார்ல் போப்பர். இந்த 3 பேரும் தான் இந்த நியோ லிபரலிசம் அல்லது புது தாராளியம் என்ற கொள்கையை வகுத்தவர்கள். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் சில நம்பிக்கைகள் இருந்துச்சு. ஒருத்தர் சொன்னாரு, இந்த பிளானிங்னு சொல்றீங்க பாருங்க, சென்ட்ரல் பிளானிங். இப்ப நேரு காலத்துல இந்தியாவுல போட்டாங்கல்ல 5 ஆண்டு திட்டம். அந்த சென்ட்ரல் பிளானிங், ஒரு மையத்திலிருந்து திட்டமிடுவது முடியவே முடியாது. எங்கேயோ ஒரு மூலையில போய் ஒரு திட்டம் போடலாம், ஒரு குடும்பம் திட்டம் போடலாம். ஒரு நாடு முழுவதற்கு ஒரு சென்ட்ரல் இருந்து எப்படி பிளான் பண்ணுவீங்க? ஏனென்றால் அவர் என்ன சொன்னார்னா, யாருக்கு என்ன வேணுங்கிறது யாருக்குமே தெரியாது. சந்தையில் இந்த பொருளை விட்டா விக்குமா விக்காதா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா டேட்டா இஸ் வெல்த்ங்கிறான். நம்ம முகநூல்லையோ மற்றதுலயோ சமூக ஊடகங்கள்லயோ நம்ம கொடுக்கிற ஆதார் அட்டைகள்லயோ, ஐயோ டேட்டா திருட்டாங்கிறாங்க. தரவுகளுக்கு என்ன தரவுகள்? அது சந்தை எப்படி இருக்கு, எந்த பொருளுக்கு என்ன சந்தை கிடைக்கும், இந்த மருந்தை இறக்குனா போகுமா போகாதான எத்தனை பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு தெரியணும். அதனால சந்தை. இந்த படிப்பு படிச்சா வேலை கிடைக்குமா கிடைக்காதுங்கிறதுக்கு என்ன வேலைக்கு இங்க தேவை இருக்குன்னு தெரியணும், டிமாண்ட் இருக்குன்னு தெரியணும், வேண்டல் இருக்குன்னு தெரியணும். அது போன்ற ஒரு திட்டமிடுதல் சாத்தியமில்லை. சென்ட்ரல்ல இருந்து பிளானிங் பண்ணவே முடியாதுங்க. ஆனா அவர் எதை தவற விட்டார்னா, ஒரு முதலிய அமைப்பில் தான் மைய திட்டமிடல் சாத்தியமில்லை. ஏன்னா லாப நோக்கத்தோடு கூடிய, நீங்க ஒரு திட்டம் போட்டு கொடுப்பீங்க, அவன் திட்டத்தை வச்சு ஒருத்தர் ஆதாயம் அடைவா, இன்னொருத்தர் ஏமாற்றப்படுவான். சுரண்டல் இல்லாத, யாரும் யாரையும் ஏமாற்ற தேவை இல்லாத ஒரு அமைப்பில் தேவையில்லை. எதுக்கு தேவைப்பட போகுது? அப்படி ஒரு கருத்து அவருக்கு இருந்துச்சு. இன்னொருத்தர் ஒரு பெரிய மெய்யியலாளர், அவரு பிளாட்டோ தொடங்கி மார்க்ஸ் வரைக்கும் யாரையுமே விட்டு வைக்கல. அவர்தான் கார்ல் போப்பர். முக்கியமான ஒரு வேறுபாடு, இந்த கருத்து வேறுபாடு இன்னைக்கும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு வேறுபாடு. நம்ம பேராசிரியர் மருதமுத்து அவருடைய திருக்குறள் தமிழ் தேசிய அரசியல் நூல்கிற புத்தகத்துல இதை தெளிவா எழுதியிருப்பார். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய கருத்து போராட்டம் என்னன்னா, ஏற்கனவே நமக்கு தெரியும், மனிதன் ஒரு சமூக பிராணி அப்படின்னு படிச்சிருக்கோம். சமூகத்துல ஒரு அங்கம். அவன் எது செஞ்சாலும் சமூகத்தை பாதிக்குது. ஏன்னா அவனே சமூகத்தால் விளைவிக்கப்படுகிறான். ஒவ்வொரு மனிதனும் ஒரு சோசியல் ப்ராடக்ட். அந்த சமூகத்தில் வாழ்வதால் தான் அவன் மொழி கத்துக்கிறான். அந்த சமூகத்தில் இருப்பதால் தான் அவன் கல்வி பெறுகிறான். அந்த சமூகத்தில் இருப்பதால் தான் அந்த சமூக வளர்ச்சிக்கேற்ப ஒரு தகுநிலை பெறான். வெறுமனே ஒரு தசை உருண்டையை கொண்டு போட்டு அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ராஜாஜி காலத்திலயும் இதுதான் சொன்னார். அவரும் மனிதனுக்கு என்ன ஆசை யார் சொல்ல முடியும்? பார்க்க போனா இந்தியாவுல இந்த நியோ லிபரலிசம்ங்கிற புது தாராளியத்தினுடைய முன்னோடி ராஜகோபாலாச்சாரியார் தான். திட்டமிடலை எதிர்த்த, எதுவுமே மக்களுக்கு சலுகையெல்லாம் செய்யக்கூடாது, எல்லாம் வியாபாரத்துல போய் எடுத்துக்கிட்டோம், வணிகம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் தான் இங்க முன்வைத்தவர். அரசாங்கத்துக்கு அவர் ஒரு பேர் கொடுத்திருந்தார், பர்மிட் லைசன்ஸ் ராஜ். அவர் ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சார், சுயராஜ்ய கட்சி. அப்புறம் சுதந்திரா கட்சி, மன்னிக்கணும், சுயராஜ்யம் அவருடைய ஏடு சந்தானம் எழுதுவார். அதுல சுதந்திர கட்சி ஆரம்பிச்சார். 1967 திராவிட முன்னேற்ற கழகம் சுதந்திரா கட்சி கூட்டணியில் தான் போட்டி போட்டது. கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே சுதந்திரா கட்சியோட கூட்டணி சேரும் போது அண்ணாவுக்கு என்ன கஷ்டம் வந்திருக்கு. அவரு ஒரு கடைத்தெடுத்த பிற்போக்காளர் ஆச்சாரியார், ராஜகோபாலாச்சாரியார்,
சில இடங்கள்ல அண்ணாவே குள்ளுகப்பட்டெல்லாம் சொல்லுவார். அவருடைய கருத்து இந்த நியோ லிபரலிசத்தினுடைய ஒரு ஆரம்பம். மார்க்ஸ் காலத்திலேயே இந்த கேள்வி கேட்கப்பட்டது. எப்பா ஆதாயம் இல்லாத யாராவது ஆத்த கட்டி இறைப்பானா? லாபம் ஒரு தெரியாதானப்பா மனிதன் உழைப்பான். மார்க்ஸ் ரொம்ப அழகா பதில் சொன்னார். லாபம் வருங்கிறதுக்காக உழைப்பதா இருந்தா தொழிலாளி உழைக்கவே மாட்டான். அவனுக்கு என்ன லாபமா வரப்போகுது? முதலாளி மட்டும்தான் உழைப்பான். லாபம் வராது, நம்ம கூலிதான் வரும்னு தெரிஞ்சுதான் அவன் உழைக்கிறான். லாபம் வர்றது அல்லது, அது வெறும் கூலி, உழைப்பு திறனுக்கான விலை, அவ்வளவுதான். அப்ப இந்த நியோலிபரலிச கருத்து இருக்கு பாருங்க, அது முக்கியமா என்ன சொல்லுதுன்னா, சமூகம்னு ஒண்ணு இல்ல. நீங்களா இட்டு கட்டாதீங்க. இந்த சமூகம் அந்த சமூகம், சமூக நன்மை, சமூக உணர்வு, சமூகத்தின் படைப்பு, நோ சொசைட்டி. இப்ப யார் இருக்கா? ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ், தனித்தனி ஆள் தான் இருக்கிறான். இந்த கருத்தை 80களில் வலியுறுத்தியவர் மார்கரெட் தாட்சர். கன்சர்வேட்டிவ் கட்சியுடைய தலைவராக அவர் பிரிட்டிஷ் பிரதமராக இருந்தார். ஆனா அண்மையில் அதே கட்சிக்கார தலைமை அமைச்சர் போரிஸ் ஜான்சன், அவருக்கே கோவிட் பற்றி தொற்றிக்கிடுச்சு. அவர் சொன்னாரு, சமூகம் தான் உண்மை, தனி மனிதனே உண்மை இல்லைன்றார். ஏன்னா சமூகம் முழுவதும் சமூக இடைவெளியை கடைபிடிச்சாதான் கோவிடையே எதிர்க்க முடியும். சமூக வாழ்க்கை மூலம் தான் நம்ம நெருக்கடியிலிருந்து மீள முடியும். நான் தனித்தனியா அவன் இஷ்டத்துக்கு நடந்துக்கலாம்னு சொன்னா எல்லாரும் அழிஞ்சு போடுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். அவரு பிளேட்டோ தொடங்கி மார்க்ஸ் வரைக்கும் சமூகம், கூட்டு உணர்வு, கூட்டு செயல் என்ற கருத்தை வலியுறுத்தினார்கள். அது எல்லாம் பொய் அப்படின்னு சொன்னவர் தான் கார்ல் போப்பர். இவர்கள் தான் இந்த நியோ லிபரலிசத்தினுடைய படைப்பாளர்கள். இவங்க தான் நியோ லிபரலிசத்தினுடைய சிற்பிகள். கார்ல் போப்பர், லுட்விக் ஃபோன் மைசஸ், ஃபிரெட்ரிக் ஹாயக், இவங்க தான். அப்ப இந்த லைசஸ் ஃபேர் போயிடுச்சு. இப்ப மீண்டும் லைசஸ் ஃபேர் வருது. அதே ஃப்ரீ ட்ரேட். ஆனா முதலாளித்துவத்தினுடைய முதலிய அமைப்பினுடைய முதல் வளர்ச்சி கட்டத்தில் வந்த ஃப்ரீ ட்ரேட் என்பது நிறைய முதலாளர்கள் உருவானாங்க, சந்தை போடி. இப்ப முதலாளித்துவம் இன்னொரு கட்டத்தை அடைஞ்சிடுச்சு. இது ஒரு பிற்போக்கான கட்டம். இப்ப பெருங்குழுமங்கள் உருவாயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் தனித்தனி முதலாளி, தனித்தனி வணிகரா இல்ல. வங்கி மூலதனம் வந்துடுச்சு, நிதி மூலதனம் வந்துடுச்சு. அப்ப இந்த பெரிய அசுர பலமுள்ள உலக தழுவிய குழுமங்கள் இப்ப இவங்களுடைய இந்த தடையிலா வணிகம் என்பதனுடைய பொருள் என்னன்னா, காடுகளில் இறை தேடுகிற விலங்குகளுடைய போட்டியா மாறிடுச்சு. இரையாக கூடியவர்கள் இந்த போட்டியில் நிக்கவே முடியாது. அப்படி ஒரு காட்டுத்தனமான ஒரு கொள்கை. இதை பற்றி ஒரு புத்தகம் ஜாக் க்ரோஸ் ஒரு பிரெஞ்சுக்காரர் எழுதியிருக்காரு. இது ஒரு வலதுசாரி தடையிலா வணிக கொள்கை என்பதை அவர் வலியுறுத்துறாரு. அதிலும் குறிப்பாக 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு நிறைய நாடுகளில் அதிகார கைமாற்றம் நிகழ்ந்து காலனி ஆதிக்கம் என்பது ஏறத்தாழ ஒழிந்து போய்விடுச்சு. நேரடியான காலனி ஆதிக்கம் ஒழிந்து போன அந்த சூழலில் இவங்க ஏற்கனவே ஈட்டி வைத்திருந்த அந்த ஓவர் கெப்பாசிட்டி, அவங்கள்ட்ட இருந்த மிகையான முதலீடுகளை இந்த காலனி நாடுகள் பக்கம் தள்ளுவதற்கு, அங்கெல்லாம் முதல் ஏற்றுமதி செய்வதற்கு முனைந்தார்கள். இந்த நெருக்கடி சூழலில் உலகத்தில் இன்னொரு மாற்றம் வருது. அது என்னன்னா, உலக முதலியத்திற்கு தலைமையா இருந்தது பிரிட்டன். ஆனா பிரிட்டன் அந்த போரில் பெரும் சேதத்திற்கு ஆளானது. போர்ல யார் வெற்றி பெற்றா? பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா. பிரிட்டன் மிகப்பெரிய சேதத்துக்கு ஆளாகினா அந்த வெற்றியை பெற்று. பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் நாட்டையே இழந்துதான் அப்புறம் மீட்க வேண்டி இருந்துச்சு. ஹிட்லருடைய படைகள் திரண்டு வருகிற போது கிளமென்சோ அறிவிச்சார், பாரிஸ் இஸ் ஓபன் சிட்டி, குண்டு போடாதீங்க, நேரம் உள்ளவங்க எடுத்துக்கிடுங்க நாட்டை. டீகால் மட்டும்தான் நாட்டை விட்டு தப்பித்து போய் தொடர்ந்து நடத்தினாரு. பிரான்ஸ் நாட்டுக்குள் கம்யூனிஸ்டுகள் தலைமையேற்று கெரில்லா போர் நடத்தி நாசத்துக்கு முகம் கொடுத்தாங்க.
ருஷ்யா மிகப்பெரிய சேதத்திற்கு ஆளானது. கோடிக்கணக்கான மக்களை இழந்தார்கள். மிகப்பெரிய ஒரு சாதனையாக அது அமைஞ்சிச்சு அந்த வெற்றி என்பது. ஆனால் அமெரிக்கா மட்டும்தான் முதல் உலகப் போர்ல எப்படி ஆயுதங்களை விற்று பெரும் வல்லரசாக மாறியதோ இப்பையும் கடைசி கட்டத்தில் தான் அவங்க போருக்குள்ள வர்றாங்க. அதுவும் அந்த பேர்ல் ஹார்பரை ஜப்பான் தாக்கியதற்கு பிறகுதான் அது போருக்குள்ள இழுக்கப்படும். அது வரைக்கும் அவங்க ரெண்டு தரப்புக்கும் ஆயுதம் வித்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அவர்கள் உள்ள உடைஞ்சா கூட இந்த போர் நடக்கிற தியேட்டர் ஆஃப் வார் இருக்கு பாருங்க, அது அவன் நாடு இல்ல, இது ஐரோப்பாவில் நடக்குது, ஆசியாவில் நடக்குது, ஆப்பிரிக்காவில் நடக்குது. ஆனா அமெரிக்க கண்டத்திற்கு அது போகல. அதனால அவங்களுக்கு சேதம் ரொம்ப குறைவு. அப்ப என்னாச்சுன்னா இப்ப ஒரு புதிய வல்லரசாக வல்லரசுகளுக்கு தலைமையாக அமெரிக்கா உருவாயிடுச்சு. இப்ப யாருடைய ஆதிக்கம், யாருடைய தலைமை உலக பொருளியலில் இருக்கிறதோ அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த செலாவணி உலகின் தலைமை செலாவணி ஆயிடும். அதுதான் உலக பணமா மாறும். நம்ம டாலருக்கு வந்த வாழ்வுன்னு சொல்லி ஒரு தொடர் கட்டுரைகள் சமந்தா நம்ம இதெல்லாம் எழுதினாங்க. நீங்க எத்தனை பேர் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது, படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. உரிமை தமிழ் தேசம் இதெல்லாம் ஒரு தொடர்ந்து எழுதியிருக்கிறாங்க. இப்ப போன இதெல்லாம் அது முடிவடைஞ்சிச்சு. இப்ப நான் இந்த வகுப்புக்கு வரதுக்கு முன்னால் அதை எடுத்து படிச்சேன். அந்த பொருளியல் கட்டுரைகள் தொடர்ந்து அவங்க எழுதக்கூடிய கட்டுரைகள் தான் நம்ம இதழை ஒரு எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லிக்கு நிகரான ஒரு ஏடா தமிழ்ல வந்துகிட்டு இருக்கு. எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆங்கிலத்துல வருது. தமிழ்ல அதுக்கு நிகரா ஒரு ஏடு வருதுன்னா நம்ம ஏடுதான். சரியா நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லைன்னு எனக்கு தெரியும். அவங்களுடைய தொடர்ந்து பொருளியல் கட்டுரைகள், குறிப்பா இந்த கட்டுரை டாலருக்கு வந்த வாழ்வுன்னு எழுதியிருக்காங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த புது தாராளியத்தினுடைய தொடக்கம், எப்படி அமெரிக்க டாலர் என்பது தலைமைக்கு வந்தது, அது எப்படி உலகப்பணமாக மாறியது, அந்த உலகப்பணம் என்ற தகுதி இழந்ததற்கு பிறகும் அது எப்படி உலகில் தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவிக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ஒரு விரிவான ஆய்வு கட்டுரை தொடர்ந்து எழுதியிருக்காங்க. இப்ப அந்த செய்திகளின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா, போர் முடிவதற்கெல்லாம் முன்னால ஜெர்மனி தோக்கிறது உறுதியாயிடுச்சு, ஜப்பான் தோக்கிறது உறுதியாயிடுச்சு, இத்தாலி ஏற்கனவே தோத்து போயிடுச்சு. அந்த நிலையில் இந்த நேச நாடுகள் யாரு, பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, சோவியத் யூனியன், எல்லா நாடுகளும் இங்க எல்லாம் சேர்ந்து இந்த உலக பொருளியலுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்காக ஒரு மாநாட்டை நடத்தினாங்க. அதுக்கு பேர் தான் பிரெட்டன் வுட்ஸ் மாநாடுன்னு பேர். நீங்க சமந்தா கட்டையில அதை விரிவா எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த மாநாடு என்பது ஒரு புதிய சில திட்டங்களை போடுது. அந்த திட்டம் என்னன்னா, ஏன்னா உங்களுக்கு அந்த மாநாட்டில் தான் டாலர் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஒரு அவுன்ஸ் தங்கத்திற்கு $35 என்று விலை நிர்ணயிச்சிட்டாங்க. அந்த விலை நிர்ணயத்தின் அடிப்படையில் உலகில் எல்லா நாடும் ஒத்துக்கிட்டு தான். இப்ப நம்ம ரூபாயை கொடுத்தா ஒத்துக்கணும்னு கட்டாயம் இல்லை. நீங்க இந்திய சீன எல்லை போரின் போது நான் மாணவனா இருந்தேன். எல்லாத்தையும் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ரூபா கேட்க மாட்டாங்க, தங்கம் கேட்பாங்க. தேசபக்தியினால தாலியை கட்டி கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. மோதிரத்தை கட்டி கொடுக்கும். பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எல்லாம் போட்டுக்கிற சங்கிலியை கட்டி கொடுக்கும். கண்ணதாசன் கவிதை எழுதுற, பெண்ணே ஜவஹர் என்னும் புன்னகை இருக்க உனக்கு பொன்னகை எதற்குன்னு எழுதினார். நேருவோட புன்னகையே போதுமா பொங்கல் பிள்ளைங்களுக்கு, அவெல்லாம் ஏன் பொன்னகை போட்டு கிளச்சி கட்டி கொடுங்க. ஏன் தெரியுமா, அமெரிக்காவில் ஆயுதம் வாங்கறதுக்கு தங்கம் கொடுத்தாதான் கொடுப்பான், ரூபாய்க்கு கொடுக்க மாட்டான். ஆனா அமெரிக்கா டாலர் கொடுத்தானா நீ அதை வாங்கிக்கணும், அதை நீ மறுக்க முடியாது. நீ ஒண்ணு டாலரா கூட இல்லைன்னா தங்கத்தை கொடுக்க. அப்படி ஒரு அமெரிக்காவினுடைய தலைமையை 44லயே அவங்க நிறுவனாங்க. அதுதான் பிரெட்டன் வுட்ஸ் மாநாடு, நியூ ஹாம்ப்ஷயர்ல நடந்த மாநாட்டில் தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சு. இப்ப நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க, வேர்ல்டு பேங்க், IMF, இதெல்லாம் அந்த மாநாட்டில் தான் நிறுவப்பட்டது. சர்வதேச புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கி IBRD, இன்டர்நேஷனல் பேங்க் ஆஃப்
ரிஃபார்ம் அண்ட் டெவலப்மெண்ட் அல்லது ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இதுக்கு பேர் தான் இப்ப சுருக்கமான பேர் வேர்ல்டு பேங்க்னு பேர். உலக வங்கி இன்றைக்கும் இயங்குது, அவங்களுடைய ஆதிக்கத்தில் தான் இயங்குது. இன்னொன்று IMF, சர்வதேச பண நிதியம் அல்லது நாணய நிதியம், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இவங்களோட சேர்த்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதுதான் கேட்டுங்கிற ஒப்பந்தம், ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப். இது என்ன அர்த்தம்? உலகத்தை ஒரே சந்தையா இணைச்சிடுறாங்க, எல்லோரும் சேர்ந்து ஒப்பந்தம் போடுறாங்க. இதெல்லாம் வணிகம் பண்ணணும், இதை வணிகம் பண்ணக்கூடாது, இதுக்கு இவ்வளவு தீர்வை கொடுத்தாகணும், எல்லாம் அவங்க வைத்த சட்டம். இந்த உச்சகட்டம் தான், என்னுடைய உச்சகட்டம் தான் இந்த GATT இருக்கு பாருங்க, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப். இப்ப என்ன கூடுதலா வந்துருச்சுன்னா ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீசஸ். இப்ப GST என்ன அர்த்தம்? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். இப்போ குட்ஸ் தான் ட்ரேட் பண்றது மட்டும் இல்ல, சர்வீசஸ் ட்ரேட் பண்றோம். இப்ப இந்த குட்ஸ் அண்ட் இந்த ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீசஸ் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, நீங்க மருத்துவ சேவை, கல்வி சேவை, மின்சார சேவை, எல்லா சேவையும் அதுக்குள்ள போயிடும். அதனாலதான் நம்ம ஊர்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கான். அதுல இருந்துதான் இந்த தேசிய கல்விக் கொள்கையே வருது. நீங்க சர்வசாதாரணமா எங்க ஊர்ல இதெல்லாம் வராதுன்னு சொல்லி எல்லாம் நழுவே முடியாது. அவன் ஒப்பந்தத்துல தெளிவா கையெழுத்து போட்டு வந்திருக்கான், தோஹா சுற்றுலயே முடிச்சுட்டான். அவன் பேராசிரியர்களை இங்க கொண்டு வந்து அமர்த்தலாம், உங்க ஆளுக்கு அவன் ஊர்ல வேலை கொடுக்கலாம், மாணவர்கள்ட்ட கட்டணம் வாங்கி ஆகணும், இலவச கல்வி நிறுத்தி ஆகணும். இப்ப முடியல, என்ன எவ்வளவு நாள் நிறுத்துறேன்னு சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அந்த 1944 பிரெட்டன் வுட்ஸ் மாநாட்டில் தோற்றுவிக்கப்பட்டது. நான் சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த நியோ லிபரலிசம் என்றால் என்ன, அதுக்கு ஒரு சுருக்கமான விளக்கத்தை ஒரு புத்தகத்தில் பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் நியோ லிபரலிசம், புது தாராளியத்தின் சுருக்க வரலாறு என்ற புத்தகத்தில் டேவிட் ஹார்விங்கிறவர் சொல்றார், a theory of political economic practices that propose that human well-being can best be advanced by liberating individual entrepreneurial freedoms and skills within an institutional framework characterized by strong private property rights. நான் சுருக்கமா சொல்லிடுறேன். என்னன்னா, இது ஒரு கோட்பாடு, அரசியல் பொருளியல் நடைமுறைகள் பற்றிய கோட்பாடு. அரசியல்ல என்ன செய்யணும், வெறும் பொருளியல் இல்ல, மறந்துடாதீங்க. அரசியல் இல்லாம பொருளியலை காப்பாற்றவே முடியாது. எனவே அரசியல் பொருளியல் நடைமுறைகள் பற்றிய ஒரு கோட்பாடு. இதனுடைய நம்பிக்கை என்னன்னா, தனித்தனியான தொழில் முனைவர்களுக்கு முழு சுதந்திரம் வழங்குவதன் மூலமாகத்தான், ஒரு வலுவான தனி சொத்துரிமையை பாதுகாப்பதன் மூலமாகத்தான் மனிதர்களின் நல்வாழ்வை பாதுகாக்க முடியும். நீங்க அப்போலோல இதுக்கு மேல காசு வாங்க கூடாதுன்னு கட்டுப்பாடு போட்டீங்கன்னா அது புது தாராளியத்துக்கு எதிரானது, அப்போலோ ரெட்டியுடைய நல்வாழ்வுக்கு எதிரானது. அங்க போய் காசு கொடுத்து சிகிச்சை பார்த்துக்கிறவனுடைய நல்வாழ்வுக்கு எதிரான நல்வாழ்வுனா இதுதான். அவன் காசுக்கு கொடுப்பான், நீ காசுக்கு வாங்கி. இதை பாதுகாக்கணும், இந்த சொத்துரிமைகளை பாதுகாக்கணும். அண்ணாந்து பார்க்கிற மாளிகைகளும் ஒரு சொத்து தான், ஓலை குடிசையும் ஒரு சொத்து தான். இதையும் பாதுகாக்கணும், அதையும் பாதுகாக்கணும். இதையும் எடுத்துக்க முடியாது. அரசு போய் அதை எடுத்துட்டு நான் வேற கட்டடம் கட்டலாம் கட்ட முடியாது. இதுதான் புது தாராளி. இதை எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியுதுங்கிறதுக்கு பல தடைகள் இருக்கு, அரசியல் காரணிகள் இருக்கு, மக்கள் விழிப்புணர்வு இருக்கு, எதிர்ப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. இதுதான் எங்களுக்கு அடையாறு கரையிலிருந்து கண்ணகி நகருக்கு ஆட்களை தூக்கி கொண்டு இறக்கி விடுறது, குப்பை மாதிரி கொண்டு கொட்டுறது எது? இந்த கொள்கை தான். இந்த புது தாராளியத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியவர், இதற்கு முன்னோடியாக இருந்தவர். இதை இன்னொரு விதமாக நம்ம விளக்கி சொல்லலாம். நான் நேற்று கூட சொன்னாரு, சுருக்கமா சொல்றேன். டார்வின் கொள்கை தெரியும்ல நமக்கு. டார்வினுடைய கொள்கை என்ன? இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் பல கட்டங்கள் வழியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தன. எவல்யூஷன் தியரின்னு பேர்.
படிமலர்ச்சி கோட்பாடு. இந்த ஒரு செல் உயிரிகள், இரு செல் உயிரிகள் இப்படியெல்லாம் வளர்ந்து இன்னைக்கு நம்ம மனித வரைக்கும் வந்திருக்கோம். மனித குரங்கு, அப்புறம் மனிதன் ஆயிட்டோம். இது ஒரு படிமலர்ச்சி கோட்பாடு. அப்ப இவ்வளவுதானா? வேற யாரும் இல்லையா? இருந்தாங்க. எது நிலைக்க முடியவில்லையோ அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஃபிட்டஸ்ட், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். தக்கது மட்டுமே பிழைக்கும், மற்றது அழிந்து போகும். இந்த தக்கது பிழைக்கும் என்ற கொள்கை இருக்கு பாருங்க. ஐயோ, இது வேட்டையாடி அந்த மிருகத்தை, கவலைப்படாத, அதனால முடிஞ்சா பொழைச்சுக்கிட்டோம், முடியலன்னா அழிஞ்சு போயிடும். இப்படி மிச்சம் இருக்கிறதா எத்தனையோ உயிர் இனங்கள் இருந்து அழிந்ததை டார்வின் கண்டுபிடித்தே சொன்னார். ஏன்னா இந்த பரிணாம வளர்ச்சி சங்கிலியில எந்தெந்த கரணைகள் விட்டு போயிருக்குங்கிறதே கண்டுபிடிச்சு சொன்னார். இவ்வளவு பெரிய அறிவியல் கோட்பாடு அது. இயற்கை அறிவியலில் டார்வினின் கொள்கை எதை சாதித்ததோ அதைத்தான் சமூக அறிவியலில் மார்க்சின் கொள்கை சாதித்தது. ஆனா இது சோசியல் டார்வினிசம் அல்ல, தக்கது பிழைக்கும் விடுவதல்ல இது. ஏன்னா இங்க பிழைக்கிறது இயற்கையா இல்ல, சமூக சுரண்டலை கொண்டு பிழைப்பது, சமூக ஆதிக்கத்தை கொண்டு பிழைப்பது. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சோசியல் டார்வினிசம் இயற்கையில் தக்கது பிழைக்கும் என்றால் சமூகத்திலும் தக்கதே பிழைக்கட்டும், மற்றது நீ போய் காப்பாற்ற பார்க்காத. ஆக்சிஜன் கிடைக்காம சாகுறானா சாகட்டும், நீ செறிவூட்டிய ஆக்சிஜனை வாங்கி வைத்துக் கொண்டு பிழைக்கிறியா பிழைச்சுக்கட்டும். அவனால முடியுது, இவனால முடியல. He is fit to live, he is not fit to live. இதான் நியோலிபரலிசம், இதான் புது தாராளியம். அப்ப அரசு மருத்துவம் செய்யக்கூடாது, இலவச மருத்துவத்தை கைவிடணும், இலவச கல்வியை கைவிடணும். ரோடு போட்டாலும் தனியார் ரோடு போட்டு அதுக்கு காசு தனியார் பயணம் பண்றவர்கிட்ட வாங்கிடணும். எல்லாவற்றையும் தனியார் வேணாக்கி. இந்த புது தாராளிய கொள்கை நமக்கு முன்னோடியா இதை கொண்டு வந்து செயல்படுத்த தொடங்கியவர் இந்திரா காந்தி. பிறகுதான் இந்திரா போய் ராஜீவ் காந்தி வர்றது, நரசிம்மராவ் வர்றதெல்லாம் பின்னால. நெருக்கடி நிலை காலத்தில் தான் மிக அதிகமா அயல் முதலீடுகள் இங்கே ஏற்கப்பட்டன. சிபிஐ அவங்களுடைய மாநாட்டிலேயே, ஜலந்தர் மாநாடா பத்திரிகா மாநாடா மறந்துட்டேன், அறிக்கையிலே போட்டாங்க, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், இந்த காலத்தில் தான் இவங்க நமக்கு எதிரான வேலைகள் அதிகமா செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா மக்களை ஒடுக்கி வச்சுட்டு என்ன வேணாலும் செய்யலாம் என்ற ஒரு சூழல். ஆனா 77 நடந்த தேர்தல் முடிவு என்பது ஒரு சின்ன பிரேக், வேக தடை. நம்ம தோத்து போனாங்க. அதுக்கு முன்னால பெரிய போராட்டங்கள் நடக்கிற காலம். நீங்க நான் முதல்ல சொன்ன பாருங்க, அந்த 2ஆம் உலக போருக்கு பிறகு இந்த கொள்கைகள் இந்த கொள்கைகள் கைவிடப்படுகிற காலம் என்பது எதிர் போராட்டங்கள் நிறைய வெடிக்குது. அந்த பழைய முதலாளித்துவ நெருக்கடி. ஐரோப்பாவில் நியூ லெப்ட் மூவ்மெண்ட் அப்பதான் ஆரம்பமானுச்சு, புதிய இடதுசாரிகள் இயக்கம் உருவாச்சு. வியட்நாம்ல தீவிரமான விடுதலை போர் நடந்து கொண்டிருக்கிறோம். இங்க புதிய இடதுசாரி அமைப்புகள், நக்சல் எழுச்சி எல்லாம் அந்த காலம் தான். எதிர்கட்சிகள் நிறைய ஆட்சிக்கு வரக்கூடிய தேர்தலாக 67 தேர்தல் அமைந்ததும் அதே காலம் தான். காங்கிரஸ் பெரிதும் பலவீனப்பட்டுச்சு. உலகம் பூராவும் அப்படி ஒரு மாற்றங்கள், இடதுசாரி மாற்றங்கள் நிறைந்த ஒரு காலம். ஒரு இடத்துல கூட இருக்கு, ஒரு இடத்துல குறைச்சிருக்கு. ஆனால் நம்மையார் இதெல்லாம் செய்ததற்கு பிறகு 77 தேர்தல தோத்து போனாங்க. ஆனா 3 வருஷத்துல திரும்பி வந்துட்டாங்க. அறிந்தோ அறியாமலோ கலைஞர் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, இந்திய மக்களுக்கும் செய்த மிகப்பெரிய இரண்டகம், நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருக என்று கொண்டு வந்து உட்கார வச்சதுதான். வேற எத்தனையோ இருக்கு. மிகப்பெரிய குற்றம். வந்துட்டாங்க. வந்த உடனேயே என்ன பண்ணாங்க? இந்த கொடுப்பு நிலுவை, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் கிரைசிஸ் இருக்கப்ப, வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்க முடியல, வட்டியை திருப்பி கொடுக்க முடியல, ஏற்றுமதிகளுக்கு இருந்து கிடைக்கக்கூடிய வரவை காட்டிலும் இறக்குமதிகளுக்காக செலவு அதிகமா இருக்கு. இந்த பற்றாக்குறையை ஈடு செய்வதற்கு அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? நேரா உலக வங்கிட்ட IMF போயிட்டாங்க. நமக்கு கொடுத்த கடன் இருக்கு
பாருங்க. 1980 இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்த உடனே வாங்கிய கடன் $5 பில்லியன், $500 கோடி. ஒரு டாலர் இன்னைக்கு 50 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட என்ன ஆச்சு? ஒவ்வொருத்தர் தலையிலும் எவ்வளவு கடன்? அது கடனை வாங்கினாங்க. அந்த கடனை வாங்கும் போது ஒரு தெளிவா சில நிபந்தனைகளை விதித்தான். நம்ம அப்பெல்லாம் ஒண்ணு கேள்விப்பட்டோம், பேருந்துல என்ன கலர் அடிக்கணும்னு கூட சொன்னோம். சென்னையில நகர பேருந்துல சேப்பு இருந்துச்சு, பச்சை மாத்தணும்னா IMF பல அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கணும். மன்மோகன் சிங் அதுல ஒருத்தர், ஒரு ஆளு. இந்த 3ஆம் உலக நாடுகள்னு சொன்னாங்க பாருங்க. அது என்ன 3ஆம் உலகம்? அது அப்புறம் தனியா பேசுவோம். அங்கெல்லாம் அனுப்பி போய் பாட்டு வர சொன்னாங்க. எல்லாம் நடக்குதா? புது தாராளி ஆட்சி நல்லா வந்துடுச்சா? இன்னமும் இலவச ஆஸ்பத்திரி நடத்திட்டு இருக்கானா? இலவச பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கானா? முதலாளிகள் சுரண்டுவதற்கு ஏதாவது தடை இருக்கா? போய் பாட்டுவா. போராட்டங்கள் தெளிவாக ஒடுக்கப்படுகின்றனவா? இல்ல புது தாராளியத்தினுடைய அரசியல்ல முக்கியமான பகுதி அது. அடக்குமுறை சட்டங்கள் வரணும், சிறைகள் நிரம்பணும், தொழிலாளர் சங்கங்களை தடை செய்யணும். எல்லாத்தையும் உங்களுக்கு 80 மீட்டு கொண்டு வந்தாங்க அம்மையார் இந்திரா காந்தி. அந்த மாதிரியான ஒரு கருத்துக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், இது மாதிரிலாம் கடன் வாங்கினா இப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு ஒரு பேர் வாஷிங்டன் கான்சென்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு கூட்டம் போட்டு பேசினாங்க. அதுல ஒரு பொது கருத்தாக இதை உருவாக்க. அப்படித்தான் இந்த நெருக்கடி தொடங்கியது. எல்லாம் ஒரு உருவம் பெற்று இந்திரா போய், ராஜீவ் போய், எல்லாம் போய் 1991 நரசிம்மரா உட்கார்ந்தார். அதோட ஆரம்பிச்சு முழுமையா அது வரைக்குமான அரசு கொள்கைகளும் அதற்கு பிறகான அரசு கொள்கைகளும் வேறுபடுத்தப்பட்ட ஆண்டு 1991. அந்த ஆண்டுக்கு இன்னொரு முக்கியத்துவம் இருக்கு. உலக அளவில் முதலிய அமைப்பிற்கு ஒரு தடையா, போட்டியா, மாற்றாக இருந்த சோவியத் அமைப்பும் அத்தோடு தகர்ந்து போய்விட்டது. யாரும் போட்டிக்கு இல்ல. அந்த தெளிவான ஒரு நிலையில என்ன சொன்னாங்க? அதுக்கு பேரு யூனிபோலார் வேர்ல்ட். ஒற்றை துருவ உலகம் ஆயிடுச்சு உலகம். அது வரைக்கும் 2 துருவம். சோவியத் யூனியன் ஒரு துருவம், அமெரிக்கான்னு இன்னொரு துருவம். கியூபா நெருக்கடியா, வியட்நாமா, கொரியாவா, எங்க போனாலும் 2 இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராக நிற்கும். இந்த 2 கிட்டையும் எவ்வளவு வாங்கணுமோ வாங்கிக்கிட்டு நடுப்பர் ஆட்டம் போடுறதுக்கு தான் இந்த நான் அலைன்மெண்ட். இங்கேயும் வாங்கிக்குவாங்க, அங்கேயும் வாங்கிக்குவாங்க. 2 பேருக்குள்ள பிளேயிங் பிட்வீன் த 2 கேம்ப்ஸ். இதெல்லாம் தனி. ஆனா இங்க என்ன முக்கியமா 91 இது முடிஞ்சு போச்சு. அதிலிருந்து முழுக்க புது தாராளியம் என்பது உலகில் கோலோச்ச தொடங்கியது, இந்தியாவிலும் கோலோச்ச தொடங்கியது. இதுக்கு பேர் தான் நியோ லிபரலிசம். அந்த புது தாராளியத்தை தான் நரசிம்மராவ், மன்மோகன் சிங், இந்த இடையில வந்தவங்க எல்லாம் தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப நரேந்திர மோடி தலைமையில் அது ஜாம்னு செயல்படுது. இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. இந்த புது தாராளியம் என்பது பற்றிய ஒரு புரிதல், கட்டற்ற சுரண்டல், தடையற்ற சுரண்டல், அரசு மக்கள் நலன் சார்ந்த பணிகளில் ஈடுபடாது என்பது மட்டுமல்ல, அது இந்த சுரண்டலுக்கு துணைவனா போயிடும். அதான் குரோனி கேபிட்டல், ஒட்டு முதலியம். மோடி தேர்தலில் வெற்றி பெற்று இன்னைக்கு வந்திருக்கு பாத்தீங்களா ஒரு புள்ளி வரும். தேர்தலுக்கென்று அமைக்கப்பட்டிருக்கிற அறக்கட்டளைகள்ல பாஜக எவ்வளவு நன்கொடை வாங்கி இருக்குன்னு கணக்கு வந்திருக்கு. இந்த நன்கொடையா வன்கொடையா? ஏன் அவனுக்கு கொடுக்கலாம்? காங்கிரஸ் 10ல் 1 பங்கு கூட கொடுக்கல. அதே போல இவங்க என்ன பண்றாங்க? ரஃபேலா கூப்பிடு, அம்பானிய கூட்டிட்டு போ, ஆஸ்திரேலிய நிலக்கரியா அதானிய கூட்டிட்டு போ. இதை எதிர்த்து பஸ்தார்ல சுரங்கங்கள் அமைப்பதை எதிர்த்து பழங்குடி மக்கள் போராடுறாங்களா? கோப்ரா ராணுவம் போகும், சல்வார் ஜுண்டுங்க அனுப்புவாரு சிதம்பரம். சட்டம், அரசமைப்பு சட்டம், அடிப்படை உரிமைகள், பேச்சுரிமை,
பீமா கொரேகான் வழக்குல கொண்டு போய் உள்ளடச்சு வச்சிருக்கிறாங்களே, இது புது தாராளியத்தினுடைய அப்பட்டமான கொடுமை இல்லையா? 84 வயசாச்சு, ஸ்டான்ஸ் மாதிரியா இருக்கு. ஒரு பல பத்தாண்டுகளா பழங்குடி மக்களோட உழைத்து கொண்டிருக்கிறாரு. அவரு ஒரு அர்பன் நக்சல். அவரு ஜெயில அவருக்கு கொரோனா வந்துடுச்சு. அதுக்கு பிறகு சோதிச்சு பார்த்தா கூட சிறையில் இருக்கிறவங்களாம் கொரோனா. நம்ம ஆனந்தல் டுண்டே அதுல இருக்காரு, கவிஞர் வரவர் ராவ் இருக்கிறாரு, சுதா பரத்வாஜ் இருக்கிறாங்க. அப்பப்ப யார வேணாலும் புதுசா சேர்த்துக்கிறான். இதுதான் புது தாராளி அரசியல். இந்த புது தாராளிய அரசியல் பொருளியல் பின்னணியில் தமிழ் தேசம் எவ்வாறு பாதிப்புறுகிறது, சாதி ஆதிக்கத்தில் அது செலுத்தக்கூடிய தாக்கம் என்ன? ஏன்னா நியோ லிபரலிசம் என்பது காஸ்ட் பிளைண்ட், சாதி பார்ப்பதில்லை. எனவே ஏதோ தொழிலாளர்கள் இடதுசாரிகள் கத்திட்டு நடக்கட்டும், ஆனா நமக்கெல்லாம் இது ஒரு வாய்ப்பு, புதிய தொழில்கள் தொடங்குற வாய்ப்பு. இந்த புதிய தொழில்கள் கிராமப்புறத்துல உழவை ஒழிச்சாச்சு, வேளாண்மை ஒழிச்சாச்சு, பன்னாட்டு குழுமங்கள் அதை கையில எடுத்துக்கிட்டாங்கன்னா, கூலிக்கு அமர்த்திட்டாங்கன்னா அங்க ஜாதி பார்க்க மாட்டாங்க, சவுக்கால் அடிக்க மாட்டாங்க, சாதிப்பால் கொடுக்க மாட்டாங்க. எனவே இந்த புது தாராளியும் சாதி ஒழிப்புக்கு ஏற்றது, தீண்டாமை ஒழிக்கக்கூடியது என்ற கருத்துடைய சில அறிஞர்கள் உண்டு. உதாரணமா அமெரிக்காவிலேருந்து மகாராஷ்டிரத்துல தலித் மக்களோடு அவங்க இயக்கத்தோடு இணைந்திருக்கிற கெயில் ஓமெட் இந்த மாதிரி ஒரு கருத்து வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் சில அறிஞர்கள் இப்படி ஒரு கருத்தோடு இருந்தது எனக்கு தெரியும். இப்ப இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட்டறிவில் அவங்க கத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா இதெல்லாம் உண்மையா? இது எப்படி சாதி ஆதிக்கத்தின் மீது அது எப்படி செயல்படுகிறது? இதையெல்லாம் நம்ம அடுத்த தலைப்புல பார்ப்போம். கல்வியின் மீது எப்படி செயல்படுது, மக்கள் நலன் மீது எப்படி செயல்படுது, இதை எப்படி நம்ம தமிழ் தேசிய முகம் கொடுக்க போகிறோம்? தமிழ்நாடு இனி என்பது இந்த புது தாராளியத்திற்குள் அடக்கமா இருக்குமா, இதை எதிர்ப்பதற்கான ஒரு தளமாக திகழுமா? இதையெல்லாம் நம்ம பேசணும், விவாதிக்கணும். நான் இந்த வகுப்பை, இந்த புது தாராளியம் என்றால் என்ன என்பதை இத்தோடு நான் நிறைவு செய்கிறேன்.